பிரபஞ்ச பேரரசரின் அந்த பாரம்பரியம் வானத்திற்கும் பூமிக்கும் அப்பாற்பட்ட ஒரு உன்னத நிலை. அந்த நிலையை எட்டியவர்கள் பிரபஞ்சத்தின் ஆயுளை பெற்று சூரிய சந்திரர்களுக்கு இணையாக அழிவற்றவர்களாக வாழ்வார்கள். அந்த பேரரசர் இறக்கவில்லை, மாறாக தனது சாகுபடி தலத்தை விட்டுவிட்டு மர்மமான வேறு உலகங்களுக்குச் சென்று விட்டார் என்று நம்பப்படுகிறது. பண்டைய போர்களுக்குப் பிறகு இந்த பேரரசர் நிலை சாகுபடி கிட்டத்தட்ட அழிந்துவிட்டது. தற்போதுள்ள 6 பரம்பரை குலங்கள் மட்டுமே அதன் சிறு பகுதிகளை பாதுகாத்து வருகின்றன. இத்தகைய சூழலில் பிரபஞ்ச பேரரசரின் முழுமையான பாரம்பரியம் மீண்டும் கிடைப்பதாக அறிந்தால் யாரால் சும்மா இருக்க முடியும்? ஹுவாத்தியான் புகு இதற்காகவே ஏங்கினார். இதுவரை 4வது சகோதரர் மட்டுமே கருப்பு ஆமை முத்தை கைப்பற்றியுள்ளார். வெள்ளை புலி முத்து இப்போது டாங்சியானிடம் உள்ளது. நீலநாக அஜோர் டிராகன் முத்து நாகமலையிலும், செந்நிறப் பறவை வெர்மிலியன் பேர்ட் முத்து பாலைவனத்திலும் இருப்பதாக கூறப்படுகிறது. 5வது முத்தான கிளின் முத்து எங்கே இருக்கிறது என்பது இன்னும் மர்மமே. ஆனால் தலைவனின் அந்த இறுதியான குளிர்ந்த பார்வை ஹுவாத்தியான் புகுவை நடுங்க வைத்தது. பலமிழந்த ஒருவனுக்கு இந்த இல்யூஷன் லீகில் இடமில்லை என்பதை அவர் உணர்ந்தார். தனது மதிப்பு குறைந்துவிட்டதால் தனக்கு என்ன நேருமோ என்ற அச்சத்தில் அவர் அங்கிருந்து தப்பித்து ஒரு பாழ்நில பள்ளத்தாக்கிற்கு சென்றார். அங்கே முகமுடியணிந்த 2 உருவங்கள் அவருக்கு முன்னால் தோன்றின. 4வது சகோதரரே, 5வது சகோதரரே, நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறோம் என்று ஹுவாத்தியான் புகு இருண்ட குரலில் கேட்டார். 4வது சகோதரர் ஒரு வஞ்சகமான சிரிப்பை உதிர்த்தார். 3வது அண்ணாவே, நாங்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியாதா? 5வது சகோதரர் தனது காலை ஓங்கி மிதிக்க காற்று ஒரு சூறாவளியாக மாறி ஹுவாத்தியான் புகுவை நோக்கிச் சீறியது. இன்ஸ்டன்ட் பிரிசன் வேவ். ஹுவாத்தியான் புகுவின் முகம் மாறியது. அவர் தனது 2 உள்ளங்கைகளையும் முன்னால் நீட்டி ஒரு ஒளிக்கோளத்தை உருவாக்கி அந்த தாக்குதலை தடுத்தார். பூம்! வானமும் பூமியும் அதிர்ந்தன. தூசியும் புகையும் அந்த பள்ளத்தாக்கை ஆக்கிரமித்தன. புகை மண்டலம் விலகியபோது அங்கே ஹுவாத்தியான் புகு இருந்த இடமே தெரியவில்லை. அவர் தப்பி ஓடிவிட்டார். தப்பிவிட்டான் என்று 4வது சகோதரர் புருவத்தை சுருக்கினார். 5வது சகோதரர் ஏளனமாக சிரித்தார். அவனால் எவ்வளவு தூரம் ஓட முடியும்? தலைவன் அவனுக்கு மரண தண்டனை விதித்துவிட்டார். அவன் ஹுவாவே குலத்தை அடைவதற்குள் நாம் அவனை தீர்க்க வேண்டும். ஒருவேளை ஹுவாத்தியான் புகு அவர்களின் தந்தை அல்லது மூதாதையர் இதில் தலையிட்டால் காரியம் சிக்கலாகிவிடும். அந்த புகழ்பெற்ற அசுரப்பாதை வீரரைக் கண்டால் இவர்களுக்கும் உள்ளூரன் நடுக்கம்தான். கவலைப்படாதே, என் 10,000 மைல் தேடல் வித்தையை பார் என்று 4வது சகோதரர் தனது அங்கியை உயர்த்தி முத்திரைகளை உருவாக்கினார். ஆன்மீக ஒளியிலிருந்து ஒரு சிறிய புறா உருவானது. அது மின்னல் வேகத்தில் ஒரு திசையை நோக்கி பறந்தது. அவனை பின்தொடர்வோம். 2 சகோதரர்களும் ஒளிக்கீற்றுகளாக மாறி மறைந்தனர். அசியூர் டிராகன் மேனர். அமைதியான ஒரு நந்தவனத்தில் சுமார் 18 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் மிக கடுமையாக பயிற்சி செய்து கொண்டிருந்தான். முகம் முழுவதும் வியர்வை, கண்களில் அசைக்க முடியாத உறுதி. அவனது முஷ்டிகள் காற்றை கிழித்தன. அவனது ஆற்றல் ஏற்கனவே நிலை சாகுபடியை தொட்டிருந்தது. இந்த வயதில் இத்தகைய பலம் என்பது அவனை ஒரு மகா மேதையாக காட்டியது. பயிற்சியை முடித்த அந்த இளைஞன் மூச்சிறைக்க நின்றான். அப்போது, அண்ணா, அதிகாலையிலேயே இவ்வளவு கடினமான பயிற்சியா? உங்களுக்கு களைப்பாக இல்லையா என்று கைத்தட்டியபடி பச்சை நிற அங்கியணிந்த 15 வயது சிறுவன் ஒருவன் வந்தான். அவன் பெயர் சிங் வு ஜுவான். வியர்வையை துடைத்துக் கொண்டே அந்த இளைஞன் புன்னகைத்தான். அவன் பெயர் சிங் ஷியன். அசியூர் டிராகன் மேனரின் தலைவருக்கு பிறந்த 4 புதல்வர்களில் இவன் மூத்தவன். அசியூர் டிராகன் மேனரின் 4 இளவரசர்கள். சிங் ஷியன் மூத்தவன், மிகவும் உழைப்பாளி, ஆனால் மற்றவர்களை விட பலம் குறைந்தவனாக கருதப்படுபவன். சிங் வான் 2வது மகன், பிறவியேயே மகாமேதை என்று போற்றப்படுபவன். சிங் சான் 3வது மகன். சிங் ஃபான் 4வது மகன். சிங் ஷியனுக்கு அருகில் கருப்பு அங்கி அணிந்த ஒரு மர்ம மனிதன் நின்றிருந்தான். அவனது கண்களுக்குள் ஒரு முழு உலகமே சுழல்வது போல தெரிந்தது. ஆனால் உற்று பார்த்தால் அவன் ஒரு சாதாரண மனிதனைப் போலவே காட்சியளித்தார். பணிப்பெண்களே, தேநீர் கொண்டு வாருங்கள் என்று சிங் ஷியன் உத்தரவிட்டார். சிங் வு ஜுவான் மேசையின் மீதிருந்த தேநீரை பார்த்து ஏளனமாக சிரித்தான். பெரியண்ணா இவ்வளவு கடினமாக உழைப்பது வரப்போகும் நீல நாகத் தேர்வுக்காகத்தானா? சிங் ஷியான் புன்னகைத்தார். ஆமாம் தம்பி, எனக்கு திறமை குறைவு என்று எனக்கே தெரியும்.
அதனால்தான் நான் இன்னும் உழைக்க வேண்டும். இரண்டாவது தம்பியே, நீயும் கவனமாக இரு. உன்னிடம் நான் தோற்க மாட்டேன். இந்த 4 சகோதரர்களும் ஒன்றாக வளர்ந்தவர்கள். இவர்களிடையே இருந்த அன்பு மிகவும் ஆழமானது. ஆனால் இம்முறை தேர்வுக்கான போட்டி மிகவும் தீவிரமாக இருந்தது. ஆனால் சிங்வான் அலட்சியமாக பேசினான். உண்மையை சொல்லப்போனால் அண்ணா, எதற்கு இவ்வளவு சிரமம்? உனது இந்த உபயோகமற்ற திறமையை வைத்துக்கொண்டு எவ்வளவு பயிற்சி செய்தாலும் உன்னை என்னால் வெல்ல முடியாது. பிறகு ஏன் உன்னை நீயே அவமானப்படுத்திக் கொள்கிறாய்? இந்த வார்த்தைகளை கேட்டதும் சிங்ஷியானின் முகத்தில் இருந்த புன்னகை உறைந்தது. அவர் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார். தம்பி, நீ என்ன பேசுகிறாய்? அத்தியாயம் 322. பறிக்கப்பட்ட உரிமை. சிங்ஷியானின் அவலம். சிங்வான் தனது தலையை நிமிர்த்து நேரடியாக தனது அண்ணனை பார்த்தான். நான் சொன்னது இதுதான். உன்னுடைய பயனற்ற திறமையை வைத்துக்கொண்டு பயிற்சியை நிறுத்து. நீலலாக தேர்வு விழாவிற்கு உலகின் பல பகுதிகளிலிருந்தும் பல மாவீரர்கள் வருவார்கள். அங்கே நான் சிங்வான் தான் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகிறேன். நீயோ என் காலடியில் இருக்கும் ஒரு படிக்கல், அவ்வளவுதான். மேலும் அவன் தொடர்ந்தான். சிங்ஷியான், அந்த பொது மேடையில் நீ என் முன்னால் மண்டியிட்டு உனது தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். உன்னால் அதை செய்ய முடியுமா? சிங்ஷியானின் முகம் கோபத்தில் சிவந்து விகாரமானது. உனக்கென்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? உனது மூத்த அண்ணனிடமா இப்படி பேசுகிறாய் என்று கத்தினார். மூத்த அண்ணன் என்கிற இந்த உனது நடிப்புதான் எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு குப்பை எப்படியோ அப்படியே இருக்க வேண்டும். வழிவிட வேண்டிய நேரத்தில் வழிவிடு என்று சிங்வானின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. சிங்ஷியான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்தார். அவரது குரல் இப்போது பனிப்பாறை போல குளிர்ந்தது. நான் வழிவிட மறுத்தால்? சிங்வான் ஒரு வஞ்சக புன்னகையை உதிர்த்து தனது கையை உயர்த்தினான். அவனது உள்ளங்கையில் விளிர் பச்சை நிற ஒளி சுழன்றது. நீலநாக போர் முஷ்டி. இது சிங் லாங் மேனரின் சுனிதமான கலை. உண்மையான நீலநாக இரத்தவரிசை கொண்டவர்களால் மட்டுமே இதை பயில முடியும். வா, பார்த்து விடுவோம் என்று கர்ஜித்த சிங்ஷியான் பின்வாங்காமல் தனது ஹெவன் என்டர்ட் யூனிஃபைடு ரியல் நிலையின் முழு ஆற்றலையும் தனது உள்ளங்கையில் திரட்டி தாக்கினார். கிராக்! 2 நீலநாகங்கள் மோதிய போது சிங்ஷியான் உருவாக்கிய நாகம் மோதிய அடுத்த கணமே சுக்குநூறாக உடைந்தது. என்ன? இது சாத்தியமே இல்லை. சிங்ஷியான் அதிர்ச்சியிலிருந்து மீழ்வதற்குள் சிங்வானின் கண்களில் ஒரு கொலைவெறி மின்னியது. அவனது உள்ளங்கை வேகம் குறையாமல் முன்னேறி வந்தது. சிங்வான் தனது அண்ணனை பொது மேடையில் அவமானப்படுத்த துடிக்கிறான். இவற்றிற்கெல்லாம் பின்னால் அந்த மர்மமான கருப்பு அங்கி இருப்பது உறுதியாகிறது. சிங்ஷியான் பல அடி தூரம் தூக்கி எறியப்பட்டு தரையில் பலமாக விழுந்தார். அவர் எழுந்திருக்க முயற்சிக்கும் முன்பே சிங்வான் அவரது மார்பின் மீது தனது காலை வைத்து அழுத்தினார். இப்போது தெரிகிறதா நமக்கிடையே உள்ள இடைவெளி? சிங்வான் உடலை சுற்றி பரவிய அந்த எம்பரர் டாவோ ஆற்றலை கண்டு சிங்ஷியான் திகைத்து போனார். ஹியூமன் எம்பரர் ரியால்மா, இது எப்படி சாத்தியம்? சில நாட்களுக்கு முன்புதான் சிங்வான் தன்னைவிட சற்று கூடுதல் பலத்துடன் இருந்தார். ஆனால் இப்போது தன்னைவிட 2 நிலைகள் உயரத்தில் இருப்பதை அவரால் நம்ப முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் மாஸ்டர் ஜுவான் தான் என்று பெருமையுடன் கூறினான் சிங்வான். அவன் குறிப்பிட்ட அந்த கருப்பு அங்கி மனிதன் எவ்வித அடையாளமுமின்றி மர்மமாக வந்தவன். நான் ஏற்கனவே 3வது மற்றும் 4வது தம்பிகளிடம் பேசிவிட்டேன். இப்போது நீ மட்டும்தான் பாக்கி, என் அன்பு அண்ணாவே. நான் சொல்வதை கேள். இல்லையென்றால் சிங்லாங் மேனரின் 4 இளவரசர்கள் என்பது 3 ஆகிவிடும் என்று எச்சரித்த சிங்வான் தனது அண்ணனை ஒரு பொம்மையைப் போல தூக்கி வீசி விளையாடினார். சிங்ஷியான் ஒரு செத்த நாயைப் போல கீழே விழுந்து கிடந்தார். ஆனால் அவர் போராடுவதை நிறுத்தவில்லை. அப்போது தற்செயலாக சிங்வானின் கண்களை அவர் உற்று பார்த்தார். அவனது கருவிழிகளுக்குள் ஒரு விசித்திரமான தற்காப்பு வளைய வடிவன் மின்னியது. உண்மை அவருக்கு புரிந்தது. சிங்வான் ஏன் இவ்வளவு வேகமாக வளர்ந்தான், அவனது குணம் ஏன் இவ்வளவு கொடூரமாக மாறியது என்பதற்கான விடை கிடைத்தது. மாஸ்டர் ஜுவான், சிங்வானுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கத்தினார் சிங்ஷியான். கண்டுகொண்டு விட்டாயா? சரி, இனி மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்று மாஸ்டர் ஜுவான் வஞ்சகமாக சிரித்தார். உண்மைதான். சிங்வான் இப்போது எனது 3 ரீடிங் கிராண்ட் ஆர்ட் வித்தையும் கீழ் இருக்கிறான். அவன் முழுமையாக என் கட்டுப்பாட்டில் இருக்கிறான். பாவி, அவனை ஏன் கட்டுப்படுத்துகிறாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று சிங்ஷியான் ஆத்திரத்துடன் கேட்டார். மிகவும் எளிது. சிங்வான் மூலம் எனக்கு அந்த நீல நாக ஆன்மீக முத்து வேண்டும், அவ்வளவுதான் என்று மாஸ்டர் ஜுவான் தனது உண்மையான முகத்தை காட்டினார். சதியின் பிடியில் சிங்லாங் மேனர். மாஸ்டர் ஜுவான் அந்த இளவரசர்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தி நீல நாகத்தின் சக்தியை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளார். மாஸ்டர் ஜுவான் தனது இலக்கை இனி மறைக்க விரும்பவில்லை. சிங்வானின் தோளை தட்டியபடி, உனக்கு தெரியக்கூடாத உண்மைகள் தெரிந்துவிட்டன.
இனி நீ உயிரோட இருக்கக்கூடாது, இவனை அழித்துவிடு என்று உத்தரவிட்டார். சிங்வானின் கண்களில் கொலைவெறி மின்னியது. தனது உள்ளங்கையால் சிங்சியானின் டான்டியன் பகுதியை ஓங்கித் தாக்கினான். ஆ! சிங்சியானின் அலறல் விண்ணை பிளந்தது. வாய் வழியாக இரத்தம் அருவி போல கொட்டியது. அவரது உடலில் இருந்த ஆன்மீக ஆற்றல் அனைத்தும் சிதறி ஓடியது. பல ஆண்டுகால கடும் உழைப்பால் அவர் பெற்ற அந்த ஹெவன் என்டர்ட் சாகுபடி நிலை ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைந்தது. அதைத் தொடர்ந்து சிங்வான் அவரது தலையிலும் பலமாக தாக்கினான். அவரது கண்களில் இருந்த ஒளி மங்கத் தொடங்கியது. இப்போது உன்னை கொன்றால் தேவையற்ற பிரச்சனைகள் வரும். உனது சாகுபடி தரைமட்டமாகிவிட்டது. உனது ஆன்மா சிதைந்து விட்டது. நீ ஒரு நடைப்பிணம். அமைதியாக இங்கேயே அழுகிமடி என்று மாஸ்டர் ஜுவான் ஏளனமாக சொன்னார். அங்கிருந்த பணிப்பெண்கள் அனைவரையும் சிங்வான் கொன்று குவித்தான். பின்னர் அங்கே வந்த சில வீரர்களிடம், இவனை விறகு அறையில் போட்டு பூட்டுங்கள், நான் வெற்றி பெற்று திரும்பும் வரை ஏதையும் சுத்தம் செய்துவிட்டு காத்திருங்கள் என்று கட்டளையிட்டான். அந்த வீரர்களின் கண்களிலும் அதே மாய வளையங்கள் தெரிந்தன. சிங்சியான் ஒழிக்கப்பட்டான். இனி நீதான் முதல் வாரிசு. மற்ற 2 தம்பிகளையும் வீழ்த்திவிட்டால் உன்னால் அந்த நீல நாக இரத்த ஜேட் கற்களை பெற முடியும். அதை கொண்டு நாகமலையின் பொக்கிஷத்தை திறந்து அந்த முத்தை கைப்பற்றலாம் என்று மாஸ்டர் ஜுவானின் கண்கள் பேராசையில் மின்னின. இருண்ட விறகு அறைக்குள் சிங்சியான் செயலற்று தரையில் கிடந்தார். அவரது கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடியது. இறைவா, என்னை காப்பாற்று என்று அவர் கதறினார். திடீரென்று அந்த விறகு அறையின் கதவு தானாகவே மெல்ல திறந்தது. இது எப்படி சாத்தியம் என்று சிங்சியான் அதிர்ச்சியில் உறைந்து பார்த்தார். அடுத்த நொடி வெளியே காவலுக்கு நின்ற வீரர்களின் சடலங்கள் தரையில் விழும் பலமான சத்தம் கேட்டது. கதவு முழுமையாக திறக்க அந்த இருளிலிருந்து ஒரு உருவம் உள்ளே வந்தது. விறகு அறையின் கதவு வழியாக உள்ளே நுழைந்த அந்த நபர் ஒரு தூய வெள்ளை நிற அங்கி அணிந்திருந்தார். பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் அவரிடமிருந்து வெளிப்பட்ட வசீகரம் எவரையும் கட்டிப்போடும் வகையில் இருந்தது. நீ யார் என்று சிங்சியான் நடுங்கும் குரலில் கேட்டார். அந்த உருவம் தனது கையில் இருந்த மடிப்பு விசிறியை லாவகமாக விரித்தது. என்னை நீ ஹாப்பி லார்ட் என்று அழைக்கலாம். ஹாப்பி லார்டா? சிங்சியான் தனது நினைவாற்றலை துழாவினார். இப்படி ஒரு பெயரை அவர் கேள்விப்பட்டதே இல்லை. உனக்கு என்ன வேண்டும்? டாங்சியான் மென்மையாக புன்னகைத்தார். நான் யார் என்பது உனக்கு தேவையில்லை. நான் உன்னிடம் ஒரு ஒப்பந்தம் பேச வந்திருக்கிறேன். ஒப்பந்தமா? சிதைந்து போன நிலையில் இருந்தாலும் சிங்சியானின் எச்சரிக்கை உணர்வு குறையவில்லை. பதற்றமடையாதே என்றார் டாங்சியான். உனக்கு தீங்கிழைக்க நான் வரவில்லை. எனக்கு வேண்டியது அந்த நீல நாக ஆன்மீக கரு மட்டுமே. அத்தியாயம் 323. ஒப்பந்தம். நாக உடலின் விழிப்புணர்வு. சிங்சியான் ஏளனமாக சிரித்தார். அப்படியென்றால் நீயும் அந்த மாஸ்டர் ஜுவானை போன்றவன்தானா? என் குலத்துச் சொத்தை பறிக்கத் துடிக்கும் மற்றொரு திருடன். உனது ஒப்பந்தத்தை நான் மறுக்கிறேன். டாங்சியான் கோபப்படவில்லை. அவசரப்பட்டு மறுக்காதே. உனது தம்பி மாஸ்டர் ஜுவானின் பிடியில் இருக்கிறான். அவனை உனக்கு காப்பாற்ற விருப்பமில்லையா? இந்த வார்த்தைகள் சிங்சியானின் இதயத்தை தைத்தன. தன் தம்பியை காப்பாற்ற அவர் எதையும் செய்ய தயாராக இருந்தார். டாங்சியான் தொடர்ந்து பேசினார். என் பலத்திற்கு நானே நேரடியாக அந்த முத்தை கைப்பற்ற முடியும். ஆனால் மாஸ்டர் ஜுவான் குறுக்கிடுவார். போரில் நான் தீவிரம் காட்டினால் அங்கே யார் செத்து மடிவார்கள் என்று எனக்கே தெரியாது. இப்போது சொல், உனக்கு சம்மதமா? சிங்சியான் பற்களை கடித்தார். இது ஒரு மறைமுக மிரட்டல் என்பது அவருக்கு புரிந்தது. ஆனால் மறுபுறம் இது ஒரு வாய்ப்பும் கூட. நான் சம்மதித்தாலும் என்ன பயன்? நான் ஏற்கனவே ஒரு முடவன். என் டான்டியன் சிதைந்து விட்டது என்றார் வேதனையுடன். டான்சியான் சிரித்தார். நீ சம்மதித்தால் போதும், மற்றவையெல்லாம் எனக்கு மிக சாதாரணமான விஷயங்கள். சிங்சியான் பேச்சற்று நின்றார். சிதைந்த டான்டியனையும் உடைந்த ஆன்மக்கடலையும் எவராலும் குணப்படுத்த முடியாது என்று அவர் நம்பினார். நாக உடலின் மறுபிறப்பு. டாங்சியான் தனது கையை நீட்டி சிங்சியானின் நெற்றியில் ஒரு விரலை வைத்தார். எல்லையற்ற உலக அமைப்பு, உயிராற்றல் பரிமாற்றம். அடுத்த நொடி வரகு அறைக்குள் ஒரு பிரம்மாண்டமான ஒளி வெள்ளம் பாய்ந்தது. சிங்சியானின் உடைந்த டான்டியன் துண்டுகள் மீண்டும் இணையத் தொடங்கின. அவரது நரம்புகளில் இரத்தம் கொதிக்கத் தொடங்கியது. அவரது உடலுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த நீல நாக இரத்த வரிசை ஒரு யுகத் தூக்கத்திற்குப் பிறகு கண்விழிப்பது போன்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அழிவற்ற தேவர்களால் கூட குணப்படுத்த முடியாத காயங்கள் அவை என்று உலகம் நம்பியது. ஆனால் டாங்ஷியான் ஒரு மெல்லிய புன்னகையுடன் தனது எல்லையற்ற உலக அமைப்பிலிருந்து ஒரு சாகா வரம் தரும் கனியை வெளியே எடுத்தார். அதை சிங்ஷியானின் வாயுக்குள் வலுக்கட்டாயமாக திணித்தார்.
அடுத்த கணம் சிங்ஷியானின் உடலுக்குள் ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக எரிமலை வெடித்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. பூம் பூம் பூம்! டாங்ஷியானின் ஆன்மீக ஆற்றல் சிங்ஷியானின் நரம்புகளையும் எலும்புகளையும் சுக்கு நூறாக உடைத்து தள்ளியது. ஆஹ் ஆஹ் என்று சிங்ஷியான் வலியால் துடித்தார். உனது அடிப்படை மிகவும் பலவீனமாக உள்ளது. உன் வயது உனக்கு எதிரியாக இருக்கிறது. உன் எலும்புகள் ஏற்கனவே இறுகிவிட்டன. நான் உனது டான்டியனை மட்டும் சரி செய்தால் நீ வாழ்நாள் முழுவதும் ஒரு சாதாரண வீரனாகவே முடங்கிவிடுவாய். உன்னை உண்மையிலேயே காக்க வேண்டுமானால் நான் முதலில் உன்னை அழித்துவிட்டு பிறகுதான் மீண்டும் உருவாக்க வேண்டும். உறுதியாக இரு, அலறுவதை நிறுத்து என்று டாங்ஷியான் கட்டளையிட்டார். சிங்ஷியான் தனது வாயை இறுக்க மூடிக்கொண்டார். அவரது ஆன்மாவையே கிழிப்பது போன்ற வலியை அவர் மௌனமாக அனுபவித்தார். டாங்ஷியான் அவரது உடலிலிருந்த ஒவ்வொரு நரம்பையும் எலும்பையும் நொறுக்கினார். சரியாக அந்த நேரத்தில் அந்த சாகாவரம் தரும் கனியின் மருத்துவ சக்தி வேலை செய்யத் தொடங்கியது. ஒரு அபாரமான உயிராற்றல் அவரது ஒவ்வொரு உறுப்பிலும் பாய்ந்து சிதைந்த பாகங்களை மீண்டும் கட்டியெழுப்பியது. உடல் மறுசீரமைப்பின் வலி என்பது சாதாரண மனிதர்களால் தாங்க முடியாத ஒன்று. ஆனால் சிங்ஷியானின் இரும்பை போன்ற மன உறுதி அவரை இறுதி வரை தாக்குப்பிடிக்க வைத்தது. வலிகள் தீர்ந்த பிறகு தேவாமிர்தம் போன்ற ஒரு சுகமான உணர்வு அவர் உடல் முழுவதும் பரவியது. பாங்! சிங்ஷியானின் கண்கள் வியப்பில் விரிந்தன. அவரது முதுகிற்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான நீல நாகத்தின் நிழலுருவம் தோன்றியது. இது சாதாரண குணமடைதல் அல்ல, இது நீல நாக உடலின் முழுமையான விழிப்புணர்வு. அவர் லேசாக அசையும் போது கூட அவரது உடலுக்குள்ளிருந்து ஒரு நாகத்தின் கர்ஜனை கேட்டது. அவரது டான்டியனிலிருந்து நீல நிற ஆன்மீக நீரோட்டங்கள் பொங்கி விழுந்து அவரைச் சுற்றி நாகமாக சுழன்றன. டாங்ஷியான் அத்தோடு நிறுத்தவில்லை. அவர் தனது விரலை சிங்ஷியானின் நெற்றியில் வைத்தார். ஒரு அபாரமான ஆன்ம ஆற்றல் சிங்ஷியானின் ஆன்மக்கடலை முன்பை விட பல மடங்கு பலமானதாக மாற்றியது. அரை நாளுக்குள் சிங்ஷியான் தனது இழந்த சக்தியை மீட்டது மட்டுமல்லாமல் எர்த் எம்பரர் நிலையை எட்டினார். அவரது உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஏகாதிபத்திய ஒளி அங்கிருந்த விறகு அறையையே பிரகாசிக்க செய்தது. சிங்ஷியான் தனது கைகளை இறுக்க பிடித்தார். இப்போது அவர் ஒரு மலை சரிவையே தனது வெறும் கையால் நிறுத்தும் அளவுக்கு பலம் கொண்டவராக திகழ்ந்தார். சிங்ஷியான் தனது கைகளை தொட்டு பார்த்தார். இது நிஜம்தானா? நான் எர்த் எம்பரர் நிலையை அடைந்து விட்டேனா? டாங்ஷியான் விசிறியை மடித்தார். உனக்கு தேவையான பலம் கிடைத்துவிட்டது. இப்போது சிங்யாங் மேனரின் அந்த தேர்வில் உன்னை இழிவுபடுத்தியவர்களுக்கு நீ யார் என்று காட்ட வேண்டிய நேரம். உனது தம்பியை அந்த மாய வலையிலிருந்து விடுவிப்பதும் உன் பொறுப்பு. சிங்சியான் ஒரு கனவு உலகில் இருப்பது போலவே உணர்ந்தார். அவருக்குள் ஏற்பட்ட மாற்றம் ஒரு நம்ப முடியாத உண்மையாக தெரிந்தது. முதலில் அவர் வெறும் சீ பில்டிங் என்ற ஆரம்ப நிலையில் இருந்தார். ஆனால் டாங்சியான் அவரது உடலை தகர்த்து மீண்டும் உருவாக்கிய பிறகு அவர் நேரடியாக எர்த் எம்பரர் நிலைக்கு உயர்ந்துவிட்டார். அந்த மர்மமான மாஸ்டர் ஜுவான் கூட சிங்வானை வெறும் ஹியூமன் எம்பரர் நிலைக்குத்தான் உயர்த்த முடிந்தது. ஆனால் டாங்சியான் சிங்சியானை அதைவிட 3 மடங்கு பெரிய நிலைக்கு ஒரு முழுமையான சுயநினைவோடு உயர்த்தியிருக்கிறார். இதன் பொருள் டாங்சியான் எவ்வித சூழ்ச்சியும் இன்றி அவருக்கு உதவியுள்ளார். சிங்சியான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்து தனக்குள் கொதிக்கும் அந்த பிரம்மாண்டமான ஆற்றலை கட்டுப்படுத்தினார். பிறகு டாங்சியானின் முன்னால் மண்டியிட்டு தலை வணங்கினார். பெரியவரே, என் உயிர் உங்களுடையது. இனி உங்கள் கட்டளை எதுவாக இருந்தாலும் நெருப்பிலோ அல்லது கொதிக்கும் நீரிலோ இறங்க சொன்னாலும் தயங்காமல் செய்வேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, அவரது இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த நன்றி கடன். டாங்சியான் மென்மையாக புன்னகைத்தார். நன்றி தேவையில்லை, இது வெறும் ஒரு வணிக ஒப்பந்தம் மட்டுமே. சிங்சியான் கசப்புடன் சிரித்தார். இது வணிகம் என்றால் இது போன்ற பல ஒப்பந்தங்களை நான் செய்ய தயார். தனது உடலை சீரமைத்த ஒரு சிறிய செயலே தன்னை இவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்த்தி இருக்கும்போது யாருக்குத்தான் இந்த ஒப்பந்தம் பிடிக்காது? போதும், தேர்வு போட்டி தொடங்கப் போகிறது, சென்று தயாராகு என்றார் டாங்சியான். சிங்சியான் அவசரமாக தலையசைத்துவிட்டு அந்த விறகு அறையை விட்டு வெளியேறினார். தம்பி, எனக்காக காத்திரு, உன்னை நான் மீட்டெடுப்பேன். அதே சமயம் சிங்லாங் மேனர் ஆயிரக்கணக்கான விளக்குகளின் ஒளியில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. வானத்தில் ஏராளமான ஆகாய கப்பல்கள் மிதந்தன. பல்வேறு வலிமையான குலங்களின் தலைவர்கள் மற்றும் மாவீரர்கள் இந்த தேர்வு போட்டியை காண வரிசையாக வந்து சேர்ந்தனர். இந்த 4 இளவரசர்களில் யார் வலிமையானவர் என்பதை தீர்மானிக்கும் இந்த போட்டிதான் எதிர்காலத்தில் சிங்லாங் மேனரின் அதிகாரத்தை யார் கையில் எடுப்பார்கள் என்பதையும் முடிவு செய்யும்.
இந்த முக்கியமான நிகழ்விற்காக மேனரின் மூத்த அதிகாரிகள் பல ஆண்டுகால தவத்தை களைத்துவிட்டு வெளியே வந்து விருந்தினர்களை வரவேற்றனர். மாஸ்டர் வுலுவான், உங்களை பார்த்து நீண்ட காலமாயிற்று, உள்ளே வாருங்கள். தீவு தலைவர் ஹுவாங், இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்ததற்கு மிக்க நன்றி. அதோ அங்கே வருவது அபோட் ஃபாவா அல்லவா? நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு பிரபல தலைவர்களாக மேடைக்கு வந்தனர். சிங்லாங் மேனர் பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் மற்றவர்கள் கனவு காணும் ஒரு அபாரமான பொக்கிஷம் அவர்களிடம் இருந்தது. அதுதான் நாகரத்த கற்கள். இந்த கற்களுக்காகவும் நீலநாகத்தின் ரகசியங்களுக்காகவும் பலரின் கண்கள் இந்த போட்டியின் மீது உள்ளன. அனைத்து பிரிவுகளின் தலைவர்களும் மெல்ல அமைதியடைந்தனர். அந்த நாக இரத்த கற்கள், டிராகன் பிளட் ஸ்டோன்ஸ், ஒரு சாதாரண ஆயுதத்தை கூட தெய்வீக ஆயுதமாக மாற்றும் வல்லமை கொண்டவை. வாள்களை கடினமாக்குவது மட்டுமல்லாமல் அவற்றுக்கு ஒருவித நாக தேஜஸை, டிராகன் ஆரா வழங்கி அதன் தாக்குதல் வீரியத்தை பன்மடங்கு உயர்த்தும். இவ்வளவு விலைமதிப்பற்ற கற்களை பரிசாக வழங்க முன்வந்ததால்தான் இவ்வளவு பெரிய கூட்டமே அங்கே கூடியிருந்தது. கூட்டத்திற்கு நடுவே விவாதங்கள் அனல் பறந்தன. இந்த 4 இளவரசர்களில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று மாஸ்டர் வுலுவான் கேட்டபோது, அபாட் ஃபாவா தனது கைகளை உயர்த்தி, 2வது இளவரசர் சிங்வானின் திறமையும் சாகுபடி நிலையும் மற்றவர்களை விட அதிகம், அவரே வெல்வார் என்றார். ஆனால் தீவு தலைவர் ஹுவாங் அதை மறுத்தார். போரில் சாகுபடி நிலை என்பது ஒரு பகுதிதான், மற்ற மூவரும் சளைத்தவர்கள் அல்ல என்று அவர் வாதிட்டார். சரியாக அரை மணி நேரத்திற்கு பிறகு பின்புறத்திலிருந்து 3 வெள்ளை முடி கொண்ட முதியவர்கள் மேடைக்கு வந்தனர். அவர்களை கண்டதும் அங்கிருந்த ஜாம்பவான்களின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. அவர்கள் சிங்லாங் மேனரின் அசைக்க முடியாத தூண்களான நீல நாகத்தின் 3 மூதாதையர்கள், த 3 எல்டர்ஸ் ஆஃப் அசியோர் டிராகன். அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை யாராலும் இந்த மேனரை தொட முடியாது என்பது உலகறிந்த உண்மை. அந்த 3 மூதாதையர்களும் மேடையில் வந்து நின்றபோது அவர்கள் எதுவும் பேசவில்லை. இருப்பினும் அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட அந்த அழுத்தமான ஆற்றல், இம்போசிங் பிரஷர், அங்கிருந்த அனைவரையும் மௌனமாக்கியது. அபாட் ஃபாவா போன்ற வலிமையானவர்கள் கூட மரியாதையுடன் அமைதி காத்தனர். மூத்த மூதாதையர் மேடையின் விளிம்பிற்கு வந்து தனது தாடியை தடவியபடி கூட்டத்தை பார்த்தார். எங்கள் சிங்லாங் மேனருக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் என்றார். அவரது குரல் சத்தமாக இல்லாவிட்டாலும் அது இடிமுழக்கத்தைப் போல தொலைதூரம் வரை எதிரொலித்தது. இன்று எங்கள் 4 இளவரசர்களும் தங்கள் பலத்தை நிரூபிப்பார்கள். தகுதியுள்ள ஒருவரே நீலநாகத்தின் வாரிசாக முடிசூட்டப்படுவார் என்று அவர் அறிவிக்க மேலதாளங்கள் முழங்கின. சரியாக அந்த தருணத்தில் சிங்வான் தனது மாஸ்டர் ஜுவானின் உதவியுடன் பெற்ற அந்த ஹியூமன் எம்பரர் நிலையின் கருவத்தோடு மேடைக்கு வந்தான். அவனைத் தொடர்ந்து மற்ற 2 தம்பிகளும் வந்தனர். ஆனால் அனைவரின் கண்களும் ஒரு இடத்தை தேடின. முடவன் என்று ஒதுக்கப்பட்ட மூத்த இளவரசர் சிங்சியான் எங்கே? கூட்டத்தினர் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது. மூத்த இளவரசர் வரவில்லையா, அவர் ஏற்கனவே தோற்றுவிட்டாரா என்று கேள்விகள் எழுந்தன. அப்போது மேடையின் ஒரு ஓரத்தில் இருந்து ஒரு நிழல் உருவம் மெதுவாக தோன்றியது. அங்கிருந்த எவராலும் அந்த உருவத்தின் சாகுபடி நிலையை உணர முடியவில்லை. அவர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் மேடை லேசாக அதிர்வதை மூத்த மூதாதையர்கள் மட்டும் கவனித்தனர். அவர் வேறு யாருமல்ல, டாங்சியானால் மறுபிறவி எடுக்க வைக்கப்பட்ட எர்த் எம்பரர் நிலைவீரன் சிங்சியான். மூத்த மூதாதையரின் குரல் இடிமுழக்கத்தைப் போல கேட்டது. அந்த ஒரு ஒலியிலேயே அவரது சாகுபடி நிலை எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்பதை அங்கிருந்த மாவீரர்கள் உணர்ந்தனர். இதைக் கண்டு மாஸ்டர் வுலுவான் வியப்பில் ஆழ்ந்திருக்க, அபோட் ஃபாவா மட்டும் திடீரென புருவத்தை சுருக்கினார். அவர் தனது உள்ளங்கைகளை இணைக்க அங்கிருந்து ஒரு பொன்னிற ஒளி அவரது கண்களுக்குள் பாய்ந்தது. அவர் தனது இரகசிய ஞான கண்ணால் மேடையை உற்று நோக்கிய அடுத்த கணம் அவரது உடல் நடுங்கியது, முகம் வெளுத்து போனது. அருகிலிருந்தவர்கள் என்ன ஆயிற்று என்று கேட்டதற்கு, ஒன்றுமில்லை, எனது உள் ஆற்றலில் சிறு தடுமாற்றம் என்று மழுப்பினார். ஆனால் அவரது தூய வெள்ளை அங்கியில் இரத்த துளிகள் சிதறி கிடந்தன. அவர் பார்க்கக்கூடாத ஏதோ ஒன்றை மேடையில் பார்த்துவிட்டார். ஆனால் அதை வெளியே சொல்ல அஞ்சினார். மூத்த மூதாதையர் தொடர்ந்து பேசினார். இன்று எங்கள் வாரிசை தேர்ந்தெடுக்கும் நாள். எங்களுக்கு ஆதரவளிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உயர்தர நாகரத்த தாது பரிசாக வழங்கப்படும். இந்த அறிவிப்பை கேட்டதும் கூட்டத்தில் மகிழ்ச்சி ஆரவாரம் பொங்கியது. ஒரு செயின்ட் டியர் நிலை ஆயுதத்தை தயாரிக்க தேவையான அந்த தாதுவை இலவசமாக பெறுவது என்பது எவராலும் கற்பனை செய்ய முடியாத ஒன்று. மூதாதையரே, உங்கள் தாராள குணத்திற்கு ஈடு இணை ஏது என்று பலர் போலித்தனமாக புகழ்ந்தனர். அந்த புகழுரைகளை ஒரு புன்னகையுடன் ஏற்ற மூத்த மூதாதையர் தனது கையை உயர்த்தினார். இப்போது நீலநாக மேனரின் 4 இளவரசர்களும் மேடைக்கு வரட்டும் என்று முழங்கினார். கூட்டம் நிசப்தமானது. முதலில் சிங்வான் தனது கர்வமான நடையுடன் மேடைக்கு வந்தான்.
அவனைத் தொடர்ந்து 3வது மற்றும் 4வது இளவரசர்கள் வந்தனர். அனைவரும் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்தது. கூட்டத்திற்கு பின்னாலிருந்து ஒரு உருவம் மெதுவாக நடந்து வந்தது. அவன் அணிந்திருந்த ஆடை சாதாரணமானதுதான். ஆனால் அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் பூமியின் அதிர்வை மாற்றியது. சிங்வான் அவனை பார்த்ததும் எள்ளி நகையாடினான். விறகறையில் செத்து கிடப்பாய் என்று பார்த்தால் இங்கே வந்து நிற்கிறாயா என் முடமான அண்ணா என்று ஏளனம் செய்தான். ஆனால் சிங்ஷியான் பதில் பேசவில்லை. அவனது கண்களில் இப்போது ஒரு அமைதியான கடல் இருந்தது. ஆனால் அதற்கு அடியில் ஒரு மாபெரும் சுனாமி ஒளிந்திருந்தது. மூத்த மூதாதையர்கள் மூவரும் சிங்ஷியானை உற்று நோக்கினர். அவர்களது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இது எப்படி சாத்தியம்? சில மணி நேரங்களுக்கு முன்பு சிதைந்து போயிருந்த அவனது ஆற்றல் இப்போது ஒரு எர்த் எம்பரர் நிலைக்கு எப்படி உயர்ந்தது என்று அவர்கள் தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர். மூத்த மூதாதையர் மிக தந்திரமாக காய்களை நகர்த்தினார். இந்த நாக இரத்த தாதுக்களை டிராகன் பிளட் ஓர் வழங்குவதன் மூலம் அங்கிருக்கும் அனைத்து குலத்தலைவர்களையும் தங்களுக்கு கடமைப்பட்டவர்களாக மாற்றினார். தற்காப்பு கலை உலகில் தனிமனித பலத்தை விட செல்வாக்கும் தொடர்புகளுமே ஒரு குலத்தை நீண்ட காலம் அழியாமல் காப்பாற்றும். விருந்துகள் முடிந்து அனைவரும் ஆவலுடன் காத்திருந்த அந்த தருணம் வந்தது. மூத்த மூதாதையர் தனது கையை உயர்த்தி கர்ஜித்தார். இறுதிப் போர் தொடங்கட்டும். இளவரசர்களே, முன்னே வாருங்கள். அவரது வார்த்தைகள் காற்றில் மறைவதற்குள் சிங்லாங் மேனரின் கிழக்கு, தெற்கு மற்றும் மேற்கு திசைகளிலிருந்து 3 பிரம்மாண்டமான ஒளித்தூண்கள் வானத்தை பிளந்து கொண்டு மேலே எழும்பின. அந்த நீல நிற ஒளித்தூண்கள் மேகங்களை கலைத்து பூமியை அதிர செய்தன. ரோர் ரோர்! அந்த ஒளித்தூண்களுக்குள் இருந்து 3 நீல நிற நாகங்கள் சீறிக்கொண்டு மேலே பாய்ந்தன. அவை மேகங்களுக்குள் புகுந்து விளையாடுவதைக் கண்ட அனைவரும் பிரமிப்பில் உறைந்தனர். இதுதான் நீல நாக உடலின் வலிமையா என்று வியந்தனர். நாகரத்தத்தில் குளித்து உருவான இந்த உடல் கொண்டவர்கள் விஷங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்களின் உடல் வலிமைக்கு ஈடு இணை ஏதுமில்லை. ஆனால் கூட்டத்தில் இருந்த ஒரு கூர்மையான கவனிப்பாகர் திடீரென கேட்டார், சிங்லாங் மேனருக்கு 4 இளவரசர்கள் அல்லவா? ஏன் 3 ஒளித்தூண்கள் மட்டுமே தோன்றியுள்ளன? 4வது தூண் எங்கே? அனைவரும் சுற்றுமுற்றும் பார்த்தனர். கிழக்கு, தெற்கு மற்றும் மேற்கு திசைகளில் ஒளி தெரிந்ததே தவிர வடக்கு திசை மட்டும் இருளில் மூழ்கி கிடந்தது. அங்கே எந்த நாகமும் எழவில்லை. அது மூத்த இளவரசர் சிங்ஷியானின் திசை அல்லவா? அவர் இன்னும் விறகு அறையில்தான் கிடக்கிறாரா அல்லது பயந்து ஓடிவிட்டாரா என்று சிங்வான் ஏளனமாக சிரித்தான். மாஸ்டர் ஜுவானின் உதவியால் தான் பெற்ற அந்த ஹியூமன் எம்பரர் சக்தியின் கர்வத்தில் அவன் வானத்தை பிளக்கும் தனது நாகத்தைக் கண்டு பெருமிதம் கொண்டான். மூத்த மூதாதையர்களின் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்தன. மூத்தவன் இன்னும் வரவில்லையா என்று அவர்கள் தங்களுக்குள் கேட்டுக்கொண்டபோது திடீரென்று வடக்கு திசையிலிருந்து ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. அடுத்த நொடி ஒரு சிறிய பொறி தென்பட்டது. அது மற்ற 3 தூண்களைப் போல மெதுவாக எழவில்லை. மாறாக எரிமலை வெடிப்பது போல பூமி பிளக்க ஒரு கரும்பச்சை நிற ஒளித்தூண் வானத்தை நோக்கி பாய்ந்தது. அதில் எழுந்த நாகம் மற்ற 3ஐயும் விட பெரியதாகவும் அதன் கண்கள் இரத்தச் சிவப்பிலும் மின்னின. அந்த நாகத்தின் கர்ஜனை கேட்ட மாத்திரத்தில் வானில் விளையாடிக் கொண்டிருந்த மற்ற 3 நாகங்களும் பயந்து நடுங்கி மேகங்களுக்குள் மறைந்தன. வானமே பிளக்கும் வகையில் எழுந்த அந்த 3 ஒளித்தூண்கள் அங்கிருந்த வீரர்களை பிரமிக்க வைத்தன. மேகங்கள் சிதறடிக்கப்பட்டு நிலவற்ற அந்த இருண்ட வானம் பளிச்சென்று தெரிந்தது. பூம் பூம்! கிழக்கு மற்றும் மேற்கு ஒளித்தூண்களிலிருந்து 2 உருவங்கள் மேலெழும்பின. சியான் நிற அங்கிகளுடன் காட்சியளித்த அவர்கள் 3வது இளவரசர் சிங்சான் மற்றும் 4வது இளவரசர் சிங்ஃபான். அவர்கள் இருவரிடமிருந்தும் பயங்கரமான ஆற்றல் வெளிப்பட்டது. ஆனால் ஒரு விசித்திரம், அவர்களின் கண்கள் உயிரோட்டமின்றி ஏதோ ஒரு மயக்கத்தில் இருப்பது போல தெரிந்தன. மாஸ்டர் ஜுவானின் கட்டுப்பாட்டில் அவர்கள் இருப்பதை சாதாரண வீரர்களால் உணர முடியவில்லை. இப்போது அனைவர் மனதிலும் ஒரே கேள்வி, அந்த தெற்கு பக்கத்து தூணில் இருப்பது யார்? மூத்தவர் சிங்ஷியானா அல்லது 2வது இளவரசர் சிங்வானா? ஏனெனில் ஒரு தூண் காலியாக இருக்கிறது என்றால் 4 சகோதரர்களில் ஒருவர் ஏற்கனவே கொல்லப்பட்டிருக்க வேண்டும் அல்லது போட்டியிலிருந்து நீக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று பொருள். வாரிசு போர் என்பது வெளி உலகப் போரை விட கொடூரமானது. குடும்பத்திற்குள் அதிகாரம் ஒருவருக்கு மட்டுமே, அதில் கருணைக்கு இடமில்லை. அனைவரது ஊகங்களையும் உறுதிப்படுத்தும் வகையில் தெற்கு ஒளித்தூணிலிருந்து ஒருவன் கர்ஜனையுடன் வெளிப்பட்டான். தலையில் நீல நாக மகுடம், முகத்தில் எல்லையற்ற திமிர். அவன் சிங்வான். அத்தியாயம் 325. வெல்ல முடியாத சிங்வான். அதிர்ச்சியில் கூட்டத்தினர். அதோ பாருங்கள், அது சிங்வான் தான்.
அந்த 4 இளவரசர்களில் மிகச்சிறந்த மேதை அவர்தான் என்று சொன்னார்களே, அது உண்மைதான் என்று கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. அப்படியென்றால் மூத்த இளவரசர் சிங்சியான் ஏற்கனவே... உஷ், மெதுவாக பேசு, இதையெல்லாம் சத்தமாக சொன்னால் உனக்கு மரணம்தான் வரும் என்று பெரியவர்கள் ஒருவரை ஒருவர் எச்சரித்துக் கொண்டனர். ஒரு குலத்திற்குள் சகோதரர்களை கொல்வது தடை செய்யப்பட்ட ஒன்று என்றாலும் வெற்றி பெற்றவன் பக்கமே உலகம் நிற்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ரகசியம். சிங்வான் அணிந்திருந்த அடர் நீல நிற அங்கியில் 5 நகங்களைக் கொண்ட ஒரு ஆக்ரோஷமான நாகம் தத்ரூபமாக தைக்கப்பட்டிருந்தது. அவன் தரையில் கால் பதித்தபோது அவனை சுற்றியிருந்த கல்மேடை லேசாக பொடிபொடியானது. அவனது ஆற்றல் இப்போது ஹியூமன் எம்பரர் நிலையின் உச்சத்தை தொட்டிருந்தது. சிங்வான் தனது தம்பிகளான சிங்சான் மற்றும் சிங்ஃபானை பார்த்து ஏளனமாக சிரித்தான். நீங்களும் என்னுடன் மோதப்போகிறீர்களா? வழிவிடுங்கள், சிங் லாங் மேனலின் அரியணை எனக்காக காத்திருக்கிறது என்றான். அவனது குரலில் இருந்த அந்த ஏகாதிபத்திய அழுத்தம் அங்கிருந்த பல தலைவர்களையே வியக்க வைத்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இன்னும் மர்மமாகவே இருந்தது. வடக்கு திசை இன்னும் ஏன் இருளில் மூழ்கியுள்ளது? அங்கே தூண் எழவில்லை என்றாலும் அந்த திசையிலிருந்து ஒரு குளிர்ந்த காற்று மேடையை நோக்கி வீசத் தொடங்கியது. சிங்வான் திடீரென்று தனது பார்வையை வடக்கு நோக்கி திருப்பினான். அவனது புன்னகை மெல்ல மறைந்தது. அங்கே இருளிலிருந்து ஒருவன் மெதுவாக நடந்து மேடைக்கு வந்து கொண்டிருந்தது. சிங்வான் தனது வெற்றியை இப்போதே கொண்டாடத் தொடங்கிவிட்டான். ஆனால் ஹாப்பி லார்டு உதவியால் உயிர் பெற்று வந்த சிங்சியான் இன்னும் தனது சீட்டை காட்டவில்லை. சிங்வான் வான்வெளியிலிருந்து மெல்ல இறங்கி மேடையில் கால் பதித்தபோது அவனது தலைக்கவசத்திலிருந்த நீல நாக முத்துக்கள் ஒளிர அவன் ஒரு உண்மையான அரசனைப் போலவே காட்சியளித்தான். அங்கிருந்த தலைவர்கள் அனைவரும் அவனது ஹியூமன் எம்பரர் நிலையை உணர்ந்து மலைத்து போயினர். இந்த வயதில் இத்தகைய வளர்ச்சியா? சிங்வான் தான் சிங்லாங் மேனரின் அடுத்த தலைவன் என்பதில் இப்போது சந்தேகமே இல்லை என்று ஒரு தலைவர் முணுமுணுத்தார். மூத்த அதிகாரி முன்னே வந்து, அனைவரும் வந்துவிட்டதால் போட்டியை தொடங்கலாம் என்று அறிவித்தார். அனைவரும் என்ற அந்த ஒரு வார்த்தை மூத்த இளவரசர் சிங்சியான் இனி உயிருடன் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்துவது போல இருந்தது. மேடையில் சிங்வான் பெருமிதத்துடன் நிற்க அவனது 2 தம்பிகளான சிங்சான் மற்றும் சிங்ஃபான் எச்சரிக்கையுடன் முன்னே வந்தனர். நீங்கள் இருவரும் சேர்ந்தே என்னை தாக்குங்கள் என்று சிங்வான் அலட்சியமாக கூறினான். மறுநொடி சிங்சான் மற்றும் சிங்ஃபானின் கண்கள் மரகத பச்சை நிறமாக மாறின. அவர்கள் இருவரிடமிருந்தும் நீலனாக ஆன்மீக ஆற்றல் பீரிட்டு எழும்பியது. அவர்களின் சாகுபடி நிலை ஹெவன் குவெஸ்டனிங் எம்பரர் நிலையில் இருந்தாலும் அவர்கள் வெளிப்படுத்திய போர்க்குணம் ஒரு சாதாரண ஹியூமன் எம்பரருக்கு இணையானது. அந்த 2 இளம் வீரர்களும் தங்களின் முழு ஆற்றலையும் திரட்டி 2 பிரம்மாண்டமான நீல நாகங்களை அந்தரத்தில் உருவாக்கினர். அந்த நாகங்கள் சீறிக்கொண்டு சிங்வானை நோக்கி பாய்ந்தன. நிச்சயமாக இவர்கள் இருவரும் சிங்வானுக்கு சவாலாக இருப்பார்கள் என்று கூட்டத்தினர் எதிர்பார்த்தனர். ஆனால் சிங்வான் அசையாமல் நின்றான். அவனது அங்கிகள் காற்றில் படபடத்தாலும் அவனது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. மேடைக்கு ஒரு ஓரத்தில் மறைந்திருந்த மாஸ்டர் ஜுவான் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த 2 இளவரசர்களையும் இன்னும் தீவிரமாக தாக்கத் தூண்டினார். திடீரென அந்த 2 நாகங்களும் சிங்வானை நெருங்கும் வேளையில், முட்டாள்தனம் என்று கர்ஜித்த சிங்வான் தனது கையை உயர்த்தினான். அவனது உள்ளங்கையிலிருந்து வெளிப்பட்ட ஒளி மற்ற 2 நாகங்களின் ஒளியையும் மங்கச் செய்தது. அதே சமயம் மேடையின் வடக்கு பக்கத்தில் இருந்த அந்த இருள் மெல்ல விலகத் தொடங்கியது. அங்கே ஒரு உருவம் யாருக்கும் தெரியாமல் வந்து நின்றது. அது டாங்சியான் அல்ல, அது அவனால் உருவாக்கப்பட்ட எர்த் எம்பரர் வீரன் சிங்சியான். சிங்வான் தனது தம்பிகளை தாக்க முற்பட்ட அந்த வினாடியில் சிங்சியான் தனது கையை அசைத்தார். சிங்சான் மற்றும் சிங்ஃபான் ஆகிய 2 இளவரசர்களும் தங்கள் முழு பலத்தையும் முஷ்டிகளில் திரட்டி மேடையை அதிரும்படி பாய்ந்தனர். அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் மேடையின் கற்கள் சுக்குநூறாக உடைந்தன. அங்கிருந்த தலைவர்கள் அனைவரும் இந்த தாக்குதல் ஒரு உச்சகட்ட ஹியூமன் எம்பரரையே கொன்றுவிடுமே என்று திகைத்தனர். ஆனால் சிங்வான் அசையவில்லை. அந்த முஷ்டிகள் அவனது முகத்திற்கு மிக அருகே வந்தபோது அவன் மின்னல் வேகத்தில் தனது கைகளை உயர்த்தி அவற்றை அப்படியே பிடித்தான். பாங் பாங்! வெறும் கைகளால் அந்த மாபெரும் சக்தியை அவன் தடுத்ததைக் கண்டு கூட்டத்தினர் இருக்கையை விட்டு எழுந்து நின்றனர். இது எப்படி சாத்தியம்? அவனது கைகள் உடைந்திருக்க வேண்டுமே. அப்படியென்றால் சிங்வானின் பலம் ஹியூமன் எம்பரர் நிலையை தாண்டி எர்த் எம்பரர் நிலையை தொட்டுவிட்டதா என்று வியந்தனர். இவ்வளவுதானா உங்கள் பலம், குப்பைகள் என்று எள்ளி நகையாடிய சிங்வான் தனது தம்பிகள் இருவரையும் பொம்மையைப் போல தூக்கி வீசினான். தரையில் விழுந்த அந்த இருவரும் மீண்டும் எழுந்து போராடுவதற்கு பதிலாக அமைதியாக மண்டியிட்டு தலை வணங்கினர். இந்த காட்சியை கண்ட கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது.
இது திட்டமிடப்பட்ட நாடகம். சிங்வானை ஒரு மகாவீரனாக காட்ட அவர்கள் ஆடும் ஆட்டம் இது என்று பலர் முணுமுணுத்தனர். ஆனால் சிங்வான் அதை பொருட்படுத்தவில்லை. அவன் கர்வத்துடன் கைகளை விரித்து அங்கிருந்த கூட்டத்தை பார்த்து சவால் விட்டான். இந்த வெற்றி எனக்கு மிகவும் சலிப்பை தருகிறது. இப்போது இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் நான் ஒரு சவால் விடுகிறேன். எவராவது என்னை வந்து தோற்கடித்தால் அவர்களுக்கு 10 உயர்தர நாக இரத்தக் கற்கள், டாப் கிரேட் டிராகன் பிளட் ஸ்டோன்ஸ் வழங்கப்படும். அந்த 10 கற்களின் மதிப்பை கேட்டதும் அங்கிருந்தவர்களின் கண்கள் விரிந்தன. ஆனால் சிங்வானின் அபாரமான பலத்தைக் கண்டு எவரும் முன்வர துணியவில்லை. சரியாக அந்த தருணத்தில் வடக்கு திசையிலிருந்து ஒரு குளிர்ந்த குரல் ஒலித்தது. வெறும் 10 கற்களுக்காகவா இவ்வளவு கர்வம்? சிங்வான், உனது நாடகம் இத்துடன் முடிகிறது. அனைவரும் திடுக்கிட்டு திரும்பினர். விறகு அறையில் முடங்கி கிடப்பதாக எண்ணப்பட்ட மூத்த இளவரசர் சிங் சியான் மேடையை நோக்கி மிக நிதானமாக நடந்து வந்து கொண்டிருந்தார். சிங்வான் அதிர்ச்சியில் உறைந்து போனான். நீ எப்படி இங்கே வந்தாய்? உன் சாகுபடிதான் சிதைக்கப்பட்டு விட்டதே என்று கத்தினான். ஆனால் சிங் சியான் பதில் கூறவில்லை. அவர் மேடையில் கால் பதித்தபோது அவரது உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த உண்மையான எர்த் எம்பரர் ஆற்றல் சிங்வான் காட்டிய போலி ஆற்றலை அப்படியே அமுக்கியது. மேடையில் இருந்த தூசிகள் சுழன்று மேலெழும்பின. சிங்வானின் கர்வம் இப்போது வானை தொட்டிருந்தது. அனைவரும் கோழைகளா? சரி, நான் ஒரு படி பின்வாங்கினால் கூட நான் தோற்றதாக ஒப்புக்கொள்கிறேன் என்று அவன் கொக்கரித்தான். அவனுடைய சவாலை ஏற்று 5 ரிங் செக்ட் பிரிவை சேர்ந்த ஸ்வசோன் களமிறங்கினான். அவனது தலைக்கு மேல் தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு மற்றும் தகரம் ஆகியவற்றாலான 5 வளையங்கள் மின்னின. இது புகழ்பெற்ற மவுண்டை மலையின் எடையை எதிரி மீது சுமத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கலை. ஸ்வசோன் அந்த 5 வளையங்களையும் ஒன்றாக இணைத்து சிங்வான் மீது ஒரு மாபெரும் மலையையே இறக்கினான். மேடையின் கற்கள் அந்த அழுத்தத்தில் சுக்குநூறாக உடைந்தன. ஆனால் சிங்வான் ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. பரவாயில்லை, ஆனால் இது போதாது என்று கூறிய சிங்வான் தனது நீல நாக ஆற்றலால் அந்த மாய மலையையும் 5 வளையங்களையும் ஒரே அடியில் தகர்த்தான். ஸ்வசோன் ரத்தம் கக்கி தூக்கி எறியப்பட்டான். இன்னும் யார் இருக்கிறீர்கள்? எவன் என்னை தடுத்து நிறுத்துவான் என்று சிங்வான் அட்டகாசம் செய்தான். பல குலத் தலைவர்கள் நம்பிக்கை இழந்து தலைகுனிந்தனர். ஆனால் சரியாக அந்த தருணத்தில் பூம்! சிங்லாங் மேனரின் வடக்கு திசையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான நீல ஒளித்தூண் வானத்தை நோக்கி பாய்ந்தது. அது மற்ற 3 தூண்களையும் விட தெளிவாகவும் வலிமையாகவும் இருந்தது. அத்தியாயம் 326. சிங்சியானின் மீளுலகம். உங்களை என் எஜமானராக ஏற்கிறேன். கூட்டத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இது எப்படி சாத்தியம்? 4வது ஒளித்தூண், அப்படியென்றால் மூத்த இளவரசர்? அந்த ஒளித்தூணுக்குள்ளிருந்து ஒரு கம்பீரமான நிழல் உருவம் மெதுவாக வெளிப்பட்டது. அந்த உருவம் மேடையை நோக்கி நடந்து வரும்போது சிங்வான் வெளிப்படுத்திய அனைத்து அழுத்தங்களும் பனி போல உருகின. சிங்வான் அதிர்ச்சியில் உறைந்து போனான். விறகு அறையில்தான் சிதைத்து விட்டு வந்த தனது அண்ணன் இப்போது எப்படி இவ்வளவு ஒளியோடு வர முடியும்? மேடைக்கு வந்த அந்த நபர் வேறு யாரல்ல, சிங்சியான். அவர் மேடையில் கால் பதித்தபோது அவரது முதுகிற்கு பின்னால் ஒரு முழுமையான நீல நாகத்தின் உருவம் தோன்றியது. இது சிங்வான் காட்டிய போலி நாகத்தை விட பல மடங்கு பெரியது. சிங்சியானின் உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த எர்த் எம்பரர் நிலையின் ஆற்றல் அங்கிருந்த அனைவரையும் மூச்சு திணற வைத்தது. 2வது தம்பியே, நீலநாக மேனர் என்பது உனது தனிப்பட்ட நாடக மேடை அல்ல. நான் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறேன் என்று சிங்சியான் நிதானமாக கூறினார். சிங்வான் கத்தினான். இல்லை, மாஸ்டர் ஜுவான் உனது சாகுபடியை அழித்து விட்டாரே, நீ எப்படி மீண்டும் பலம் பெற்றாய்? அப்போது கூட்டத்தில் நடுவில் அமர்ந்திருந்த ஒரு நபர் மெல்ல விசிறியை விரித்தார். அவர் பெயர் ஹாப்பி லார்ட். சிங்சியான் அவரை பார்த்து தனது தலையை தாழ்த்தி மரியாதை செய்தார். எஜமானரே, உங்கள் உதவியால் பெற்ற இந்த வாழ்வை இன்று நான் சரித்திரமாக மாற்றுவேன் என்று மனதிற்குள் உறுதி பூண்டார். மாஸ்டர் ஜுவானின் முகம் இப்போது கருத்தது. சிங்சியானை மரணத்தின் பிடியிலிருந்து மீட்டு ஒரு எர்த் எம்பரராக மாற்றிய அந்த மர்ம நபர் யார் என்று அவர் தேடத் தொடங்கினார். சிங் ஷியான் மேடைக்குள் நுழைந்தபோது அங்கிருந்தவர்கள் வாயடைத்து போயினர். 4 அவயவங்களும் வெட்டப்பட்டு டாண்டியன் சிதைக்கப்பட்ட ஒருவனால் எப்படி மீண்டும் எழுந்து வர முடியும் என்று சிங்வான் பீதியில் உறைந்தான். ஆனால் சிங் ஷியான் அமைதியாக தனது தம்பியை நோக்கி நடந்தார். தம்பி, ஆச்சரியமாக இருக்கிறதா என்று அவர் கேட்டபோது அவரது பார்வை சிங்வானுக்கு பின்னால் இருந்த மிஸ்டர் ஜுவான் மீது நிலைத்தது. மிஸ்டர் ஜுவானின் இதயம் தூக்கி போட்டது. சாதாரண கண்களுக்கு தெரியாத ஒன்று அவரது மாயக் கண்களுக்கு தெரிந்தது. சிங்ஷியானைச் சுற்றி ஒரு தெய்வீக நீல ஒளிப்படலம் படர்ந்திருந்தது. அதுதான் நீல நாக தாவோ உடல், அஜோர் டிராகன் டாவ் பாடி. மிஸ்டர் ஜுவானின் உதவியுடன் சிகரத்தை எட்டியதாக நினைத்த சிங்வான் கூட இந்த நிலையை எட்டவில்லை. இது சாத்தியமே இல்லை.
ஒருவன் அழிவின் விளிம்பிலிருந்து மீண்டு இப்படி ஒரு உடலை பெற வேண்டுமென்றால் அவனுக்கு பின்னால் ஒரு மகாசக்தி இருக்க வேண்டும் என்று மிஸ்டர் ஜுவான் எண்ணியபோது அவரது பார்வை கூட்டத்திற்கு நடுவே மேகத்தைப் போல மிதந்து வந்த ஒரு உருவத்தின் மீது விழுந்தது. அங்கே ஒரு வெள்ளை அங்கி அணிந்த அறிஞர் போன்ற தோற்றத்தில் டாங் ஷியான் நின்றிருந்தார். மிஸ்டர் ஜுவானின் கண்கள் சட்டென்று சுருங்கின. இவன்தான் அந்த வெள்ளை புலி பேரரசின் திட்டங்களை தரைமட்டமாக்கியவன். அப்படியென்றால் வெள்ளை புலி ஆன்மீக முத்து இவனிடம்தான் இருக்கிறது என்ற உண்மையை அவர் உணர்ந்தார். அதிர்ச்சி மறைந்து மிஸ்டர் ஜுவானின் முகத்தில் ஒரு வஞ்சகமான சிரிப்பு குடியேறியது. சரியான நேரத்திற்குத்தான் வந்திருக்கிறாய் என்று அவர் முணுமுணுத்தார். அதே சமயம் டாங் ஷியானும் மிஸ்டர் ஜுவானை உற்று பார்த்தார். டாங் ஷியானுக்கு மிஸ்டர் ஜுவானை யார் என்று தெரியாது. ஆனால் அவரிடமிருந்து வெளிப்பட்ட அந்த மர்மமான ஆற்றல் அவர் ஹுவாகுல இளவரசர்களுடன் ஏதோ ஒரு தொடர்பு வைத்திருப்பதை உணர்த்தியது. இன்னொரு சூழ்ச்சிக்காரன் என்று டாங் ஷியான் தனக்குள் சிரித்துக் கொண்டார். நீல நாகமுத்திற்காக நீ விரித்த வலை இப்போது உன்னையே சிக்க வைக்கப் போகிறது. மேடையில் இப்போது 2 பெரும் சக்திகளின் நிழல் போர் தொடங்கப் போகிறது. ஒருபுறம் மிஸ்டர் ஜுவானால் உருவாக்கப்பட்ட ஹியூமன் எம்பரர் சிங் வான், மறுபுறம் டாங் ஷியானால் உயிர் கொடுக்கப்பட்ட எர்த் எம்பரர் சிங் ஷியான். டாங் ஷியான் அந்த மர்ம மனிதனின் கண்களை உற்று நோக்கினார். பிரபஞ்சத்தையே தன்னுள் அடக்கியது போன்ற அந்த விழிப்பார்வை அவருக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்றாக இருந்தது. அந்த பார்வைக்கு சொந்தக்காரர் தனது எதிரில் இருப்பதை உணர்ந்ததும் டாங் ஷியானின் இதழோரம் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. மேடையில் சிங் வான் தனது அண்ணனை ஏளனமாட பார்த்தான். என் அன்பிற்குரிய அண்ணாவே, நீ சாம்பலிலிருந்து மீண்டும் எழுந்து வருவாய் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. உண்மையிலேயே இது எதிர்பாராத ஒன்று என்றான். சிங் ஷியான் பெருமூச்சு விட்டார். இரண்டாவது தம்பியே, நீ திருந்துவதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. இந்த அழிவு சக்தியைக் கண்டு குருடாகி விடாதே. திருந்துவதா? எதற்கு? இப்போது என்னிடம் அனைத்தும் இருக்கிறது என்று சிங்வான் கைகளை விரித்து தனது கர்வத்தை வெளிப்படுத்தினான். வார்த்தைகள் இனி வேலை செய்யாது என்று தோன்றுகிறது. உன் அண்ணனாக உன்னை இந்த பாதாளத்திலிருந்து மீட்கிறேன் என்று சிங் ஷியான் தனது விரலை நீட்டினார். நீ என்னை மீட்கப் போவதில்லை, இதிலேயே புதைந்து சாகப் போகிறாய் என்று சிங்வான் கத்தினான். அவனது கண் அசைவில் ஏற்கனவே அவன் கட்டுப்பாட்டில் இருந்த 3வது மற்றும் 4வது இளவரசர்கள் சிங்ஜீன் மற்றும் சிங்ஃபான் ஆகிய இருவரும் சிங் ஷியானை தாக்க பாய்ந்தனர். பாங் பாங்! அவர்கள் இருவரின் முஷ்டிகளும் சிங் ஷியானின் மார்பில் பலமாக தாக்கின. ஆனால் அவர் நகரவில்லை. அவரது முகத்திலும் வலி தெரியவில்லை. மாறாக அவரது கண்களில் சோகம் மட்டுமே ததும்பியது. இவர்கள் இருவரையும் கூட நீ அடிமையாக்கி விட்டாயா? சிங்லாங் மேனரை நான் காப்பாற்றுவேன். துரோகிகளின் கையில் இது வீழ்வதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியபடி தனது தம்பிகள் இருவரையும் ஒரே தள்ளலில் தூக்கி வீசினார். பின்னர் அந்த பெரும் கூட்டத்திற்கு நடுவே சிங் ஷியான் ஒரு காரியம் செய்தார். அவர் டாங் ஷியானை நோக்கி மண்டியிட்டு தலைவணங்கினார். பெரியவரே, தயவு செய்து என் தம்பிகளை காப்பாற்றுங்கள். இந்நாள் முதல் என் உயிரும் இந்த சிங்லாங் மேனரும் உங்களுக்கு சொந்தம். நீங்களே என் எஜமானர் என்று உரக்க கூறினார். அங்கிருந்த கூட்டத்தினர் திகைத்து போயினர். யார் இந்த சாதாரண அறிஞர்? சிங்லாங் மேனரின் மூத்த வாரிசு இவரிடம் ஏன் பொதுவெளியில் மண்டியிடுகிறார் என்று பலரும் வியந்தனர். டாங் ஷியான் புன்னகைத்தார். எல்லாவற்றிற்கும் ஒரு விலை உண்டு என்று நான் முன்னரே சொன்னேன். சரி, உனது கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் தனது கையை மெல்ல அசைக்க காற்றில் பறந்து வந்த சிங்சான் மற்றும் சிங்ஃபான் ஆகிய இருவரும் அவரது வசப்பட்டனர். டாங் ஷியான் தனது கயாஸ் ஐ சக்தியை பயன்படுத்தி அவர்களது மூளைக்குள் ஊடுருவியிருந்த அந்த மாய கட்டுப்பாட்டை உடைக்கத் தொடங்கினார். பாங் பாங்! அவர்களின் தலைக்குள் இருந்த அந்த நச்சு ஆற்றல் வெடித்துச் சிதறியது. சில வினாடிகளில் உணர்வற்று கிடந்த அவர்களின் கண்களில் மீண்டும் உயிர் திரும்பியது. அவர்கள் தங்களை சுற்றியிருந்த சூழலை உணர்ந்து திகைத்து நின்றனர். மிஸ்டர் ஜுவானின் முகம் இப்போது விகாரமானது. தனது பல ஆண்டுகால சூழ்ச்சி ஒரே நொடியில் தவிடுபொடியாவதைக் கண்டு அவர் ஆத்திரமடைந்தார். யார் நீ? என் விளையாட்டில் குறுக்கிட உனக்கு எவ்வளவு தைரியம்? டாங் ஷியான் தனது விசிறியை தட்டினார். விளையாடுபவன் நீயாக இருக்கலாம், ஆனால் விதியை தீர்மானிப்பவன் நான். சிங்சான் மற்றும் சிங்ஃபானின் மூளைக்குள்ளிருந்த மாய கட்டுப்பாடுகள் கண்ணாடியைப் போலச் சிதறின. தலை வலிக்கிறது, என்ன நடந்தது என்று அவர்கள் அலறியபடி சுயநினைவிற்கு வந்தனர். பல நாட்களாக அவர்கள் ஒரு கனவில் இருந்தது போன்ற உணர்வு. கூட்டத்திற்கு நடுவே மறைந்திருந்த ஜுவான் ஷியானிங் எனப்படும் மிஸ்டர் ஜுவான் திடீரென ரத்தம் கக்கினார். தனது இல்யூஷனரி பியூப்பிள் வித்தையை இவ்வளவு எளிதாக ஒருவன் முறியடிப்பான் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. இது எப்படி சாத்தியம்? என் குலத்தின் மிகச்சிறந்த கண் வித்தையைச் சிதைக்க இவன் யார் என்று நடுக்கத்துடன் டாங் ஷியானை பார்த்தார். ஆனாலும் அவரது பேராசை அடங்கவில்லை. நீலநாக ஆன்மீக முத்து அவருக்கு கிடைத்தே தீர வேண்டும். மேடையில் சிங் ஷியான் தனது தம்பிகளை அணைத்துக் கொண்டார். தம்பிகளே, இப்போது எதையும் விளக்க நேரமில்லை. நம் குலத்தை யாரோ அழிக்க பார்க்கிறார்கள்.
இன்று நாம் உயிர் பிழைப்போமா அல்லது அழிவோமா என்பதை தீர்மானிக்கும் போர் என்றார். அவரது வார்த்தைகள் முடிவதற்குள் சிங்வான் வெறித்தனமாக சிரித்தான். சிங்சியான், நீ மிகவும் தாமதமாக வந்துவிட்டாய். இன்று உங்கள் யாரும் இங்கிருந்து உயிரோடு செல்ல முடியாது. அனைவரையும் கொல்லுங்கள் என்று கர்ஜித்தான். அத்தியாயம் 327. துரோகம், படுகொலை, போர். சிங்வானின் கட்டளையை கேட்டதும் சிங்லாங் மேனரின் நூற்றுக்கணக்கான வீரர்கள் பதுங்கியிருந்த இடங்களிலிருந்து வெளிப்பட்டனர். அவர்கள் விருந்தினர்கள் என்றும் பாராமல் அங்கிருந்த அனைத்து பிரிவு தலைவர்கள் மீதும் கொடூரமான தாக்குதல்களை தொடங்கினர். அதுவரை மங்களகரமாக தெரிந்த அந்த விருந்து மேடை சில நொடிகளில் இரத்தக்கரை படிந்த நரகமாக மாறியது. வுலு பிரிவின் தலைவர் ஆத்திரத்தில் கத்தினார். சிங்லாங் மேனர் பைத்தியம் பிடித்துவிட்டதா? எங்களை ஏன் தாக்குகிறீர்கள்? பேச்சை நிறுத்துங்கள். இவர்கள் நம் தலைகளை கேட்கிறார்கள். நாம் சும்மா சாகப்போவதில்லை. திருப்பி தாக்குங்கள் என்று கூச்சல் எழுந்தது. குழப்பங்களுக்கு மத்தியில் 3 செயின்ட்ரெல் நிபுணர்களான மாஸ்டர் வுலுவான், தீவு தலைவர் ஹுவாங் மற்றும் அபோட் ஃபாவா ஆகியோர் முன்னே வந்தனர். அவர்கள் தங்களின் அசாத்தியமான ஆற்றலை திரட்டி மேனரின் வீரர்களுக்கு பதிலடி கொடுக்கத் தொடங்கினர். டாங்சியான் மேடையின் ஓர் ஓரத்தில் தனது விசிறியை மெல்ல அசைத்தபடி நின்றிருந்தார். அவரது கண்கள் ஜுவான்சியான் இங்கே நோக்கியே இருந்தன. உனது பகடைக்காய்கள் நகரத் தொடங்கிவிட்டன, ஆனால் ஆட்டம் என் கையில் இருக்கிறது என்று அவர் முணுமுணுத்தார். சிங்சியான் தனது தம்பிகளிடம், அந்த வீரர்களை தடுத்து நிறுத்துங்கள், நான் சிங்வானை கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு மின்னல் வேகத்தில் தனது தம்பியை நோக்கி பாய்ந்தார். சிங்லாங் மேனரின் வீரர்கள் தாக்கப்பட்டபோது பின்வாங்கவில்லை. மாறாக தங்கள் உடல் சிதறினாலும் வலியை உணர திறனற்ற ஜடங்களைப் போல தொடர்ந்து தாக்கினர். இவர்கள் மனிதர்கள் அல்ல, வெறும் பொம்மைகள், பப்பெட்ஸ் என்று மாஸ்டர் வுலுவான் திடுக்கிட்டார். அபோட் ஃபாவா மேடையிலிருந்த அந்த 3 மூதாதையர்களை சுட்டிக்காட்டினார். அவர்களும் இப்போது அரக்கர்களாக மாறியிருந்தனர். அவர்களின் தசைகள் வழக்கத்திற்கு மாறாக வீங்கின, கண்கள் வெறித்தனமாக மின்னின. அந்த 3 புனித நிலை முதியவர்களும் கூட்டத்திற்குள் புகுந்து குருதி வேட்டையாடத் தொடங்கினர். சில நொடிகளில் பல தற்காப்பு வீரர்கள் துண்டு துண்டாக சிதறினர். நிலைமை கையை மீறிச் செல்வதைக் கண்ட மாஸ்டர் வுலுவான் மற்றும் தீவுத் தலைவர் ஹுவாங் ஆகியோர் அந்த மூதாதையர்களை தடுக்க பாய்ந்தனர். புனிதர்களுக்கிடையிலான இந்த போர் மேகங்களுக்கு மேலே விண்ணில் தொடர்ந்தது. கீழே சிங்லாங் மேனர் இரத்த ஆறு ஓடும் நரகமாக மாறியிருந்தது. உண்மையான அரக்கன் சிங்வானின் வாக்குமூலம். சிங்சியான் தனது தம்பியை பார்த்து கதறினார். சிங்வான், உனக்கு என்னவாயிற்று? அந்த மாஸ்டர் ஜுவானின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வா. ஆனால் சிங்வான் அமைதியாக சிரித்தான். அந்த சிரிப்பு மரணத்தை விட கொடூரமானதாக இருந்தது. அண்ணாவே, நான் ஒன்றும் மயக்கத்தில் இல்லை. மிஸ்டர் ஜுவானின் இந்த சக்தியை நான் மனமுவந்து ஏற்றுக்கொண்டேன். இது எனக்கு நிகரற்ற அதிகாரத்தை தருகிறது. நான் புத்தி சுவாதீனமின்றி இருப்பதாக நீ இன்னும் நினைக்கிறாயா? என்ன சொன்னாய்? சிங்சியான் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். தன் தம்பி வஞ்சிக்கப்பட்டான் என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் அவனே விரும்பி இந்த இருண்ட பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பது அவரது இதயத்தை ஈட்டியால் குத்தியது. ஆமாம் அண்ணா, தர்மம், குலம், நியாயம் என்பதெல்லாம் பலவீனமானவர்களுக்கு. எனக்கு தேவை அந்த நீல நாக ஆன்மீக முத்து. அதை அடைய நான் சாத்தானுக்கே என் ஆன்மாவை விற்பேன் என்று சிங்வான் தனது கையை உயர்த்தினான். அவனது கையில் இப்போது ஒரு கரு நீல நிற ஆற்றல் பண்டு உருவானது. டாங்சியான் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். ஆசை என்பது ஒருவரை எந்த எல்லைக்கும் கொண்டு செல்லும். ஆனால் உனது எஜமானன் உனக்கு சொல்லாத ஒரு உண்மை இருக்கிறது சிங்வான் என்று அவர் மெல்ல பேசினார். ஜுவான்சியானிங் மிஸ்டர் ஜுவான் டாங்சியானை நோக்கி திரும்பினார். அவனிடம் பேச உனக்கு நேரம் இருக்காது. உன்னிடம் இருக்கும் அந்த புலிகளின் முத்தை, டைகர் ஸ்பிரிட் பேர்ல் யை கைப்பற்றாமல் விடமாட்டேன் என்று கூறிவிட்டு ஒரு பயங்கரமான மாய வித்தையை ஏவினார். சிங்வானின் கண்கள் இப்போது ஒரு வெறிபிடித்த நிலையில் மின்னின. அண்ணா, இந்த சிங்லாங் மேனரின் பலம் வீணாகிக் கொண்டிருக்கிறது. பழைய கோழைகளைப் போல வாழ்ந்தால் நாம் முன்னேற முடியாது. நான் இந்த மேனரை உலகமே நடுங்கும் இடமாக மாற்றுவேன். அனைவரும் என் காலடியில் மண்டியிடுவார்கள் என்று அவன் கொக்கரித்தான். நீ முற்றிலும் பைத்தியமாகிவிட்டாய் சிங்வான். உன்னை தடுத்து நிறுத்துவது என் கடமை என்று சிங்சியான் உறுதியுடன் கூறினார். சிங்சான் மற்றும் சிங்ஃபான் ஆகிய இருவரும் ஆத்திரத்துடன் கர்ஜித்தனர். எங்களை கட்டுப்படுத்தி பொம்மைகளாக்கிய உன்னை நாங்கள் சும்மா விடமாட்டோம் என்று கூறி தாக்கப் பாய்ந்தனர். ஆனால் சிங்வான் ஏளனமாக சிரித்தான். அவனது உடலில் இருந்த அந்த நீல நாக கவசம் மெல்ல மெல்ல கரிய நிறமாக மாறியது. அது ஒரு கருப்பு படிகத்தைப் போல சூரிய ஒளியில் மின்னியது.
அது ஒரு அச்சுறுத்தும் சக்தியை வெளிப்படுத்தியது. வானத்தில் மிதந்து கொண்டிருந்த டாங் சியான் இதை பார்த்ததும் புன்னகைத்தார். நான் நினைத்தது சரிதான், இது அந்த பழைய வஞ்சகர்களின் சக்தி என்று அவர் தனக்குள் முணுமுணுத்தார். சிங்வான் தனது கையை அசைக்க அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு கண்ணுக்குத் தெரியாத அதிர்வலை சிங் சான் மற்றும் சிங் ஃபான் ஆகிய இருவரையும் ரத்தம் கக்க வைத்து தூக்கி எறிந்தது. அவர்கள் தரையில் விழுந்து தவித்தபோது சிங்வான் ஒரு கருப்பு ஆற்றல் பந்தை அவர்கள் மீது வீசினான். நிறுத்து! சிங் சியான் மின்னல் வேகத்தில் அவர்களுக்கு முன்னால் வந்து ஒரே குத்தில் அந்த ஆற்றல் பந்தை சிதறடித்தார். என்ன, இது எப்படி சாத்தியம்? சிங்வான் அதிர்ச்சி அடைந்தான். அவனது அந்த தாக்குதல் ஒரு எம்பரர் நிலை வீரரின் முழு பலத்திற்கு சமமானது. பழைய சிங் சியான் இதை தொட்டாலே செத்துப் போயிருப்பார். ஆனால் இப்போது அவர் அதை மிக எளிதாக முறியடித்தார். நீ மட்டும் வளரவில்லை தம்பியே, நானும் வளர்ந்திருக்கிறேன் என்று சிங் சியான் தனது உடலை நிமிர்த்தினார். அவரது உடலிலிருந்து எர்த் எம்பரர் நிலையின் உண்மையான தேஜஸ் வெளிப்பட்டது. தம்பிகளே, நீங்கள் பின்வாங்குங்கள், இவனை நான் கவனித்துக் கொள்கிறேன். சிங் சான் மற்றும் சிங் ஃபான் இருவரும் தங்கள் மார்பை தேய்ப்பதுபடி பின்வாங்கினர். அண்ணனின் சக்தி இவ்வளவு உயரத்தில் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. சிங்வானின் அந்த பயங்கரமான சக்தியை எதிர்கொள்ள அண்ணனால் மட்டுமே முடியும் என்று அவர்கள் உணர்ந்தனர். சிங்வான் ஆத்திரத்தில் கர்ஜித்தான். சரி அண்ணா, உன் புதிய பலத்தை சோதித்து பார்ப்போம். நீ இந்த கரிய நாகத்தின் பசிக்கு இரையாவாய். தீர்மானிக்கும் போர். சிங்வானின் கருப்பு நாகம் வெளியிட்ட அழுத்தம் அங்கிருந்த அனைவரையும் நிலைகுலையச் செய்தது. அவனது சாகுபடி நிலை இப்போது சாதாரண எர்த் எம்பரர் நிலையை தாண்டி பிரபஞ்ச தொடக்கத்தின் ஆதி ஆற்றலைப் போல காட்சியளித்தது. அண்ணாவே, நரகத்திற்குச் செல் என்று கத்திக்கொண்டே சிங்வான் தனது முழு பலத்தையும் திரட்டி சிங் சியானை தாக்கினான். அந்த தாக்குதலின் வேகத்தில் மேடையே தரைமட்டமானது. சிங்சான் மற்றும் சிங்ஃபான் அந்த அதிர்வலைகளால் பல அடி தூரம் தூக்கி எறியப்பட்டனர். ஆனால் சிங்சியான் பதறவில்லை. அவர் தனது எர்த் எம்பரர் ஆற்றலை ஒரு புள்ளியில் குவித்து பதிலுக்கு ஒரு குத்தை வீசினார். பாங்! இரு முஷ்டிகளும் மோதிய கணத்தில் பூமி பிளந்தது. சிங்வானின் முகத்தில் இருந்த கர்வம் நொடியில் மறைந்து அதிர்ச்சி குடியேறியது. அவனது கை எலும்புகள் நொறுங்கும் சத்தம் கேட்டது. அடுத்த வினாடி சிங்வான் ஒரு அருந்த பட்டத்தைப் போல பறந்து சென்று தரையில் பலமாக விழுந்தான். அவன் விழுந்த இடத்தில் 100 அடி ஆழமான ஒரு பள்ளம் உருவானது. அத்தியாயம் 328. மிஸ்டர் ஜுவான் அந்த ஷீ குலத்தை சேர்ந்தவரா? ஒரே ஒரு குத்தில் சிங்வான் வீழ்த்தப்பட்டதைக் கண்டு மிஸ்டர் ஜுவான் ஆடிப்போனார். தனது மேன்மையான கண் வித்தைகளாலும் இரகசிய பயிற்சியாலும் ஒருவனை இவ்வளவு பதசாலியாக மாற்றிய பிறகும் அவனை ஒரு குப்பை என்றுதான் நினைத்த சிங்சியான் எப்படி தோற்கடித்தார்? இது சாத்தியமே இல்லை. என் குலத்தின் நுட்பங்களை மீறி ஒருவன் எப்படி வெற்றி பெற முடியும்? இவன் சிங்சியான் அல்ல. இவனுக்கு பின்னால் இருப்பவன் யார் என்று மிஸ்டர் ஜுவானின் கண்கள் டாங்சியானை தேடின. அப்போது கூட்டத்தில் ஒரு மர்மமான பெயர் கிசுகிசுக்கப்பட்டது. ஷீ குலம். தற்காப்பு கலை உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த, அதே சமயம் மர்மமான இந்த குலத்தை சேர்ந்தவர்களால் மட்டுமே இத்தகைய அதீத ஆற்றலை வெளிப்படுத்த முடியும். மிஸ்டர் ஜுவான் ஒருவேளை அந்த புகழ்பெற்ற ஷீ குலத்தை சேர்ந்தவராக இருப்பாரோ என்ற சந்தேகம் பலருக்கு எழுந்தது. சிங்சியான் மெதுவாக பள்ளத்தை நோக்கி நடந்து சென்றார். அங்கே ரத்தம் கக்கி கிடந்த சிங்வான், இல்லை, நான் தோற்கவில்லை, எனக்கு இன்னும் சக்தி வேண்டும் என்று பிதற்றினான். டாங்சியான் மேலிருந்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார். சிங்வான், உனது உடலில் இருக்கும் அந்த கருப்பு ஆற்றல் உன்னை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்துகிறது. நீ தேடிய சக்தி உன்னை தின்று கொண்டிருக்கிறது என்று அவர் கூறினார். மிஸ்டர் ஜுவான் இப்போது தனது கடைசி ஆயுதத்தை எடுக்க துணிந்தார். சரி, விளையாட்டு முடிந்தது, இப்போது என் உண்மையான முகத்தை பாருங்கள் என்று கூறி தனது முகமுடியை கழற்றினார். சிங்வான் தரையில் விழுந்து கிடப்பதைக் கண்டு ஆடிப்போயிருந்த மிஸ்டர் ஜுவானின் காதுகளுக்கு மிக அருகில் ஒரு குரல் கேட்டது. ஆச்சரியமாக இருக்கிறதா? திடுக்கிட்டு திரும்பிய அவர் டாங்ஷியான் தனக்கு மிக அருகில் விசிறியை மடித்தபடி நின்றிருப்பதைக் கண்டார். ஒரு தேர்ந்த கொலையாளி கூட இவ்வளவு நெருக்கமாக வருவது வரை மிஸ்டர் ஜுவானால் உணர முடியவில்லை. யார் நீ என்று மிஸ்டர் ஜுவான் ஆத்திரத்துடன் கேட்க, டாங்ஷியான் புன்னகையுடன், என்னை நீ ஹாப்பி ஜென்டில்மேன் என்று அழைக்கலாம் என்றார். அந்த பெயரை கேட்டதும் மிஸ்டர் ஜுவானின் கண்கள் விரிந்தன. நீதான் அந்த ஹாப்பி ஜென்டில்மேனா என்று அவரை அறியாமல் உளறினார். டாங்ஷியான் விடவில்லை. உனக்கு என்னை தெரிந்திருக்கிறது என்றால் நீ கிரவுன் பிரின்ஸ் ஹூயியிடமிருந்து என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்க வேண்டும். உனது இலக்கு அந்த நீல நாக ஆன்மீக முத்துதானே என்றார்.
மிஸ்டர் ஜுவான் தன்னை சமாளித்துக் கொண்டு விகாரமாக சிரித்தார். தெரிந்து என்ன பயன்? நீயே என்னிடம் வந்து சிக்கிக் கொண்டாய். உன்னிடம் இருக்கும் அந்த வெள்ளைப்புரி ஆன்மீக முத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மரியாதையாக செத்துப்போ என்று கூறி தனது கண்களை திறந்தார். அவரது கண்களிலிருந்து ஒரு மர்மமான ஒளி பாய்ந்து டாங்ஷியானின் ஆன்மா கடலை நேரடியாக தாக்கியது. டாங்ஷியானின் அசைவுகள் மெல்ல குறைந்தன. அவரது கண்கள் வெறித்துப் போனன. எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் என் இலூஷனரி ஐ வித்தையிடமிருந்து உன்னால் தப்ப முடியாது. இனி நீ என் கைப்பாவை என்று மிஸ்டர் ஜுவான் வெற்றி பெருமிதத்துடன் டாங்ஷியானை நெருங்கினார். ஆனால் அடுத்த நொடி டாங்ஷியான் தனது கண்களை சிமிட்டினார். அவரது உதடுகளில் ஒரு ஏளனச் சிரிப்பு விரிந்தது. ஷீ குலத்தின் இந்த மாயக்கண் கலைகள் உண்மையிலேயே அசாத்தியமானவைதான். ஆனால் பாவம், நீ யாரை தாக்குகிறாய் என்றே உனக்கு தெரியவில்லை என்று டாங்ஷியான் சாதாரணமாக கூறினார். மிஸ்டர் ஜுவான் பின்வாங்கினார். எனக்கு எப்படி என் குலத்தின் பெயர் தெரியும்? அதுவும் என் மாய வித்தை உன்னை ஒன்றும் செய்யவில்லையா? இது சாத்தியமே இல்லை. டாங்ஷியான் தனது கையை மெல்ல உயர்த்தினார். உனது மாயக்கண்கள் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியைத்தான் காட்டுகின்றன. ஆனால் நான் பிரபஞ்சத்தையே ஆள்பவன். இப்போது பார், உண்மையான மாய வித்தை எப்படி இருக்கும் என்று. டாங்ஷியானின் கண்கள் சட்டென்று பொன்னிறமாக மாறின. அதிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் மிஸ்டர் ஜுவானின் ஆன்மாவை ஒரு கூண்டிற்குள் அடைப்பது போன்ற அழுத்தத்தை கொடுத்தது. யார் அந்த ஷீ குலம்? மிஸ்டர் ஜுவானின் பின்னணியில் இருக்கும் ஷீ குலம் என்பது பழங்காலத்திலிருந்தே மாய வித்தைகளுக்கும் கண்களின் வழியாக மற்றவர்களை கட்டுப்படுத்தும் கலைக்கும் பெயர் போனவர்கள். அவர்கள் தங்களை கடவுளின் தூதுவர்கள் என்று கருதுகிறார்கள். ஆனால் டாங்ஷியானின் முன்னால் அந்த திறமைகள் அனைத்தும் சிறுபிள்ளைத்தனமாக தெரிந்தன. மிஸ்டர் ஜுவானின் கண்கள் இப்போது முழுமையாக சிவந்துவிட்டன. அவரது கன்னங்களில் இரத்த கண்ணீர் வழிந்தோடியது. நரகத்தில் போய் கேட்டுக்கொள், அமதராசு என்று அவர் அலற, டாங்ஷியானை சுற்றி கருப்பு நிற தீப்பிழம்புகள் உருவாகின. இந்த கருப்பு நெருப்பு காற்றில் இருக்கும் ஆன்மீக ஆற்றலையே உணவாக கொண்டு எரியக்கூடியது. ஒரு சிறு துளி உடலில் பட்டாலும் ஆன்மாவையும் உடலையும் சாம்பலாக்காமல் அது ஓயாது. அத்தியாயம் 329. முடிவற்ற கருப்பு நெருப்பு. டாங்ஷியானின் சோதனை. டாங்ஷியான் அந்த நெருப்பை பார்த்தார். ஓ, இதுதான் அந்த ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாகும் நெருப்பா என்று கேட்டபடி ஒரு குத்தை வீசினார். அந்த குத்தின் நேகம் காற்றை கிழித்து கொண்டு பாய்ந்தது. ஆனால் அந்த ஆற்றல் நெருப்பை அணைப்பதற்கு பதிலாக நெருப்பிற்கே தீனியாக மாறியது. கருப்பு தீ 10 மடங்கு உயரமாக எழும்பி டாங்ஷியானை முழுமையாக சூழ்ந்தது. மிஸ்டர் ஜுவான் விகாரமாக சிரித்தார். உனது பலம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இந்த நெருப்பிற்கு அது ஒரு பொருட்டல்ல. இது உனது ஆற்றலையே எரித்து உன்னை அழிக்கும். டாங்ஷியான் அந்த நெருப்பு வளையத்திற்குள் அமைதியாக நின்றார். அவரது வெள்ளை அங்கி நெருப்பின் வெப்பத்தில் ஆடவில்லை. உனது ஹெவன்லி டவுசர் குலம் இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு சிறு ஆன்மீக முத்திற்காக தீய வழியை நாடியது உங்கள் குலத்திற்கே இழுக்கு என்று டாங்ஷியான் கூறினார். மிஸ்டர் ஜுவான் ஆச்சரியத்தில் உறைந்து போனார். நெருப்புக்குள்ளிருந்தும் உன்னால் இவ்வளவு நிதானமாக பேச முடிகிறது. உன் உடல் ஏன் இன்னும் கருகவில்லை? டாங்ஷியான் மெல்ல ஒரு அடி எடுத்து வைத்தார். ஏனென்றால் எரியக்கூடிய பொருட்களைத்தான் நெருப்பால் அழிக்க முடியும். நான் எதற்கும் அப்பாற்பட்டவன். டாங்ஷியான் தனது கையை மெல்ல விரித்தார். அவரது உள்ளங்கையில் ஒரு சிறிய நீல நிற ஒளி மின்னியது. அது சிங்சியான் வழங்கிய நன்றிக்கடன் மற்றும் டாங்ஷியானின் சொந்த கேயாஸ் ஆற்றலின் கலவை. உண்மையான சக்தி. உனது அமதராசு நெருப்பு உலகத்தின் ஆற்றலை உண்ணுமென்றால் உலகத்தையே உருவாக்கும் இந்த ஆதி ஆற்றல் கேயாஸ் எனர்ஜி என்ன செய்யும் என்று பார் என்று கூறி அந்த ஒளியை நெருப்பின் மீது வீசினார். மறுநொடி அந்த ஆக்ரோஷமான கருப்பு தீ அப்படியே அடங்கியது. மிஸ்டர் ஜுவான் அதிர்ச்சியில் பின்வாங்கினார். அவரது கண்களிலிருந்து இரத்தம் இன்னும் அதிகமாக வழியத் தொடங்கியது. இது சாத்தியமே இல்லை. என் குலத்தின் உச்சக்கட்ட வித்தையை ஒரு வினாடியில் எப்படி அழித்தாய்? டாங்ஷியான் அவர் முன்னால் வந்து நின்றார். இப்போது சொல், உனது குலம் எதற்காக இந்த நீலநாகமுத்தை தேடுகிறதே? உண்மையை சொன்னால் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான மரணத்தை பரிசளிப்பேன். அதே சமயம் கீழே விழுந்து கிடந்த சிங்வான் தனது எஜமானரின் வித்தை தோற்க கண்டு அலறினான். அவனது கரிய நாகக் கவசம் இப்போது மெல்ல மெல்ல உடையத் தொடங்கியது. டாங்ஷியான் அந்த கருப்பு நெருப்பை அலட்சியமாக பார்த்தார். ஏதோ பிரபஞ்ச தொடக்கத்தில் பிறந்த தெய்வம் என்று சொன்னாயே, கடைசியில் பார்த்தால் இது ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமான தீவில் ஆட்சி செய்த சிறு தேவதையின் சக்தியா?
பெயர்தான் பெரிதாக இருக்கிறது, உண்மையில் இதில் ஒன்றுமில்லை என்று கூறி தனது விரலை அசைத்தார். அங்கே 5 வண்ணங்கள் கொண்ட ஒரு தாமரை நெருப்பு தோன்றியது. அது அந்த அமதேரசு நெருப்பின் மீது மெல்ல மிதந்து சென்றது. கருப்பு நெருப்பு அந்த தாமரையை விழுங்க பார்த்தது. ஆனால் அடுத்த நொடி அந்த தாமரை ஒரு பிரம்மாண்டமான ஒளியை உமிழ கருப்பு தீ சிதறிப்போனது. மிஸ்டர் ஜுவான் பயங்கரமான பின்விளைவை சந்தித்தார். அவரது கண்களிலிருந்து கருப்பு ரத்தம் பீரிட்டது. உண்மையான வான்வழி நெருப்பின் முன்னால் உனது சிறுபிள்ளைத்தனமான மாய நெருப்பை காட்டி அவமானப்படாதே என்று டாங் சியான் அமைதியாக விசிறியை வீசினார். மிஸ்டர் ஜுவான் ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்றார். இதை நீயே தேடிக்கொண்டாய் என்று கத்தியபடி தனது 2 கைகளையும் தரையில் பலமாக அடித்தார். அடுத்த நொடி சிங்லாங் மேனர் முழுவதுமாக இடிந்து விழுந்தது. அதன் அடியில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான மாயவித்தை வெளிப்பட்டது. அதுதான் ஹெவன்லி மூன் இல்யூஷன் ரீடிங் அரே. பகலே இரவாக மாறியது. வானத்தில் சூரியன் மறைந்து முடிவற்ற இருள் சூழ்ந்தது. அந்த இருளுக்கு நடுவே ஒரு பிரம்மாண்டமான நிலவு தோன்றியது. அதன் விட்டம் 100 மைல்கள் இருக்கலாம். அந்த நிலவு பூமியின் மீது விழப்போவது போன்ற ஒரு அழுத்தம் அங்கிருந்த அனைவரையும் நிலைகுலையச் செய்தது. இந்த வித்தை செயல்படத் தொடங்கியதும் ஏற்கனவே ஜுவானின் கட்டுப்பாட்டிலிருந்த அந்த 3 மூதாதையர்களும் வெறித்தனமாக கத்தினர். அவர்களின் ஆற்றல் பல மடங்கு அதிகரித்தது. அவர்களுக்கு பின்னால் என்யாங் பிரபஞ்ச கோலங்கள் உருவாகின. மாஸ்டர் உலுவான், தீவுத் தலைவர் ஹுவாங் மற்றும் அபோட் ஃபாவா ஆகிய மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இது ஆதிகாலத்து ஆற்றல். இந்த மாயவித்தைக்குள் நாம் சிக்கிக்கொண்டால் நம் ஆன்மாக்கள் இந்த நிலவால் உறிஞ்சப்பட்டுவிடும் என்று அஞ்சினர். டாங் சியான் மட்டும் அந்த பிரம்மாண்டமான நிலவை அண்ணாந்து பார்த்தார். நிலவை வைத்து விளையாடுகிறாயா? சரி, இன்று ஒரு வாளை கொண்டு இந்த நிலவையே புதைப்போம். அ sword to bury the moon என்று அவர் தனது கையை அந்த பெரிய நிலவை நோக்கி உயர்த்தினார். சிங்லாங் மேனர் இப்போது ஒரு முடிவற்ற மரணப்பொறியாக மாறியிருந்தது. அந்த பிரம்மாண்ட நிலவிலிருந்து வெளிப்பட்ட ஒளிக்கதிர்கள் பலத்த காயமடைந்திருந்த மாஸ்டர் உலுவான், தீவுத் தலைவர் ஹுவாங் மற்றும் அபாட் ஃபாவா ஆகியோரின் உடல்களை துளைத்தன. அவர்கள் வலியால் அலறினர். ஆனால் அந்த மூன் ரீடிங் ஆற்றல் அவர்களின் ஆன்மாவை சிதைத்து அவர்களை வெறும் ஜடங்களாக மாற்றியது. தங்கள் தலைவர்களை காப்பாற்ற ஓடிவந்த சீடர்களை அதே தலைவர்கள் தங்கள் கைகளாலேயே கிழித்து எறிந்தனர். இரத்த மழையில் நனைந்தபடி மிஸ்டர் ஜுவான் அந்த நிலவிற்கு அடியில் மிதந்து நின்றார். இந்த மாய வலையில் ஒருமுறை காயம் பட்டால் போதும், நீங்கள் என் அடிமைகளாகிவிடுவீர்கள். போராடுங்கள், உங்கள் போராட்டம் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது என்று அவர் ஏளனம் செய்தார். அங்கிருந்த மாவீரர்கள் நம்பிக்கை இழந்து திகைத்தனர். காயம் பட்டாலே அடிமையாகி விடுவோம் என்ற பயம் அவர்களை போரிட விடாமல் தடுத்தது. நிலவை புதைக்கும் தருணம். சிங் சியான் மற்றும் அவரது தம்பிகள் இந்த கொடுமையைக் கண்டு நடுங்கினர். ஆனால் டாங் சியான் மட்டும் அசைவின்றி நின்றார். அந்த ராட்சத நிலவின் நிழல் அவர் மீது விழுந்தபோதும் அவர் முகத்தில் ஒரு சிறு புன்னகை இருந்தது. மிஸ்டர் ஜுவான், ஒரு போலி நிலவை வைத்துக்கொண்டு நீ ரொம்பத்தான் ஆடுகிறாய் என்று கூறி தனது கையை உயர்த்தினார். டாங் சியானின் கையில் ஒரு மெல்லிய ஒளி தோன்றியது. அது ஒரு வாள் போல நீளமாக வளர்ந்தது. அந்த வாள் எந்த உலோகத்தாலும் ஆனதல்ல. அது தூய நட்சத்திர ஒளியால், அதாவது ஸ்டார்லைட் எனர்ஜியால் ஆனது. வாள் கொண்டு நிலவை புதைத்தல், a sword to bury the moon என்று அவர் முணுமுணுக்க அந்த ஒளிக்கீற்று விண்ணை நோக்கி பாய்ந்தது. அந்த ஒரு வாழ்வீச்சு வானிலிருந்த அந்த 100 மைல் அகல நிலவை 2ஆக பிளந்தது. நிலவு பிளக்கப்பட்ட அந்த வினாடியில் அதுவரை நிலவிலிருந்து ஆற்றல் பெற்றுக்கொண்டிருந்த அத்தனை வீரர்களும் அப்படியே சிலையாக உறைந்து நின்றனர். மிஸ்டர் ஜுவானின் கண்கள் அதிர்ச்சியில் பிதுங்கின. என் குலத்தின் இரகசிய வித்தையை வெறும் ஒரு வாழ்வீச்சால் எப்படி அழிக்க முடிந்தது? இது சாத்தியமே இல்லை என்று அவர் ரத்தம் கக்கி கீழே விழுந்தார். வானத்திலிருந்து அந்த இருள் விலகத் தொடங்கி மீண்டும் சூரிய ஒளி மெல்ல கசியத் தொடங்கியது. மாய வலையிலிருந்து விடுபட்ட அந்த 3 புனிதர்களும் மயக்கமடைந்து விழுந்தனர். டாங் சியான் மெதுவாக தரையிறங்கினார். சிங் சியான், உன் மேனரின் துரோகிகளை இப்போது நீயே தண்டிக்கலாம். மிஸ்டர் ஜுவான் இப்போது என்னிடம் ஒரு உண்மையை சொல்லப் போகிறார் என்று கூறி ஜுவானை நோக்கி நடந்தார். அடுத்த அத்தியாயத்தில் மிஸ்டர் ஜுவான் சொல்லப்போகும் அந்த பயங்கரமான ரகசியம் என்ன? அவரது குலம் ஏன் நீல நாகமுத்தை தேடுகிறது? சிங் வான் தனது அண்ணனிடம் மன்னிப்பு கேட்பானா அல்லது மீண்டும் ஒரு சதி செய்வானா? டாங் சியானின் அடுத்த இலக்கு எது?